ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்க லைஃபுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஐடியா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு 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 குறிக்கோளுக்காக ஓடிக்கிட்டே இருப்போம். அப்ப அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கணும். அப்போ நான் வந்து எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஐடியா என்ன அப்படின்னா, இனி காலையில 5 to 7 வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல நம்ம எந்த இடத்துக்கு மூவ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த 5 to 7 நம்ம வகுப்பு எடுக்கணும். இல்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு சொசைட்டிக்காக பண்ணக்கூடிய விஷயம் மார்னிங் 5 to 7 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான தாட்டு எனக்கு வந்து கிடைச்சது. இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து கிடைச்சது இல்லை. ஸோ அப்போ அந்த 6 to 7ங்கிறத நம்ம வந்து ஒரு பெர்மனண்டா 6 to 7னா டீச் பண்றதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா வந்து இருக்கட்டும். ஸோ அதுக்கான ஒரு நேரமா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு தாட் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு தாட் வந்து வந்துச்சு. என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி கரெக்டா 30 நாள்ல டெய்லி 7 ஹவர்ஸ் ஆர் 8 ஹவர்ஸ்க்குள்ள இது பண்ணி, அதோட கம்மி தான். 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ்ங்கிறது இன்க்ளூடிங் டெஸ்ட் எல்லாம் இது பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டா என்டையர் சப்ஜெக்டை நம்ம வந்து முடிச்சு விட்டுலாம். முடிச்சு விட்டு பல்கா மொத்தமா நம்ம வந்து பாஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பயங்கரமான தாட் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், பயிற்சி பெற்ற தமிழ்நாடு முழுவதும் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நிறைய செலவாகும். ஒரு பயிற்சி பட்டம் நடத்தினாலே 5 லட்ச ரூபாய்க்கு மேல வந்து இதாகும். ஸோ அப்படி நமக்கு ஏதாவது ஸ்பான்சர் வந்து கிடைச்சி ஒரு 5 ஊர்ல நடத்தினா போதும். 6 நாள் பக்காவா 6 நாள்ல என்டையர் சப்ஜெக்டை 48 மணி நேரத்துல டிஎன்பிசில இன்க்ளூடிங் மேக்ஸ் எல்லாத்தையும் கரைச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்பும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தாட் வந்து வந்துச்சு. அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க வாட்ச் பண்ணுங்க. இது என்னன்னா சாதாரணமா காலையில உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தோம், இல்ல மொபைல் நோண்டிட்டு இருந்தோம்னா அது வந்து கிடைக்காது. காலை பொழுது உங்களுக்கான ஒரு நேரமா நீங்க வந்து பயன்படுத்தணும். அந்த நேரத்துல ஏராளமான நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கிடைக்கும். பயங்கரமான நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்போ காலை பொழுத என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில நீங்க வந்து பயன்படுத்துங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃபை அடுத்த கட்டத்துக்கு சிறப்பான முறையில கொண்டு போகும். ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஹெச்எஃப் எல்சிஎம் வந்து படிக்கிறோம். இந்த ஹெச்எஃப் எல்சிஎம் ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ நம்ம ஆட்சியர் கல்வி சார்பில் மாதிரி தேர்வுகளை வந்து நடத்துகிறோம். அந்த மாதிரி தேர்வுகளை பொறுத்து இந்த வாரம் ஹெச்எஃப் எல்சிஎம் இதை மைக்ரோ லெவலில் ஏற்கனவே நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு பேலன்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை உங்களுக்கு தெளிவான முறையில் நான் வந்து கற்றுக் கொடுத்துட்றேன். ஸோ இதை மட்டும் பாருங்க, டைரக்டாக உங்களுக்கு கொஷின்ஸு ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் ரெண்டு பக்கமே ஹெச்எஃப்ஐயும் கம்பேர் பண்ண போகிறேன், எல்சிஎம்ஐ வந்து கம்பேர் பண்ணி நடத்த போகிறேன். அதனால நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஓவர் கம் வந்து பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அப்படிங்கக்கூடியதுல இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் சம்மு வந்து பார்ப்போம். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க. எல்லாருக்கும் சவுண்ட் ஓகேவா? சவுண்ட் ஓகே தானே? ஓகே ஃபைன், ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே கவனிங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. 2^3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகைன் 2^4 3 ஸ்கொயர் 5 7 ஸ்கொயர் இன்ட்டு 11. இந்த மாதிரி ஈக்குவேஷன் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிகேஷன் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டடா இதுல வந்து கேட்குறாங்க. இங்க 2^3 இருக்கு, இங்க 2^4 இருக்கு. இதுக்கு எல்சிஎம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இருக்கிறதுலே பெரிய பவரா வந்து இருக்கும். அப்போ 2ஓட பவர் இங்க 2^3 இங்க 2^4 அப்போ 2^4 மட்டும் எடுத்துக்கும். அடுத்தது வந்து பாருங்க, இங்க 3^1 இருக்கும், இங்க 3^². அப்போ 3^². அடுத்து 2 கொடுத்தாச்சு, 3 கொடுத்தாச்சு, அடுத்து 5. 5ல பெரிய ஸ்கொயர், பெரிய வேல்யூ என்னது 5².
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்கு. 7ல பெரிய வேல்யூ 7 ஸ்கொயர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் 11 இருக்கு. 11 வந்து போகணும். இது வந்து எல்சிஎம்ல நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். இதே ஹெச்எஃப், எல்சிஎம்னா இருக்கையில பெருசு எடுப்போம். ஓகே, இதே ஹெச்எஃப் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இருக்கையில சின்னது. ஸோ இந்த இதுல 2/3 சின்னது. அடுத்து இந்த இதுல 3 வந்து சின்னது. ஏன்னா 3யோட பவர் 1 தான். இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அதனால 3யை மட்டும் வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து 5 ஸ்கொயர்டு, இங்க 5 இருக்கு. சின்னதா பவர் என்னது? 5 தான். அடுத்து இங்க 7 ஸ்கொயர் இருக்கு. அப்ப நீங்க எடுக்க வேண்டியது 7. அகைன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11 இருக்கு. இங்க 11 இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல. அதாவது இந்த இதுல 11 இருக்கு, இங்க வந்து இல்ல. ஸோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 11 வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதுல இன்னொரு வேல்யூ இருக்கு, இதை பார்க்காம விட்டேன் பாருங்க. ஓகே, இன்னொரு வேல்யூ இருக்கு, இதை விட்டுட்டேன். ஸோ திரும்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 2/3 3 5 ஸ்கொயர் இன்ட்டு 7. இப்படி வேணா நீங்க எக்ஸாம் ஹால்ல கூட ஸ்பீடா கூட எழுதிக்கலாம். அப்ப ஈஸியா இருக்கும். இப்படி கம்பேர் பண்றதோட இப்படி கீழே டைம் இருந்தா மட்டும் எழுதுங்க. 3 ஸ்கொயர்டு, அகைன் 5, 7 ஸ்கொயர்டு அண்ட் 11. ஓகே, அகைன் 2 3/3 இன்ட்டு 5/4. இதுல எல்சிஎம்னு கேட்டாங்கன்னா இருக்கிறதுல என்ன பண்ணும்? பெரிய வேல்யூ எடுக்கணும். இந்த ரெண்டு அடுக்குல பெரிய வேல்யூ 2 அடுக்கு 4. அடுத்ததுல பெரிய வேல்யூ 3ல 3 அடுக்கு 3 தான் பெருசு. அடுத்து 5 அடுக்கு 4 தான் பெருசு. அடுத்து 7 அடுக்கு 2 தான் பெருசு. பேலன்ஸ் 11 இருக்கு. 11 வந்து கண்டிப்பா வந்து எழுதணும். ஓகே, இது எல்சிஎம் வேல்யூ. அப்ப இது ஆன்சர் வரும். இதே இது ஹெச்எஃப் கேட்டாங்க அப்படின்னா, ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா இருக்கிறதுல சின்ன பவர், 2ல சின்ன பவர் என்னது? 2/1 தான் சின்னது. ஓகே, அகைன் அடுத்து பாருங்க, இங்க 3 ஸ்கொயர் இருக்கு, இங்க 3/3 இருக்கிறதுல சின்னது 3. அடுத்துல 5ல சின்னது என்னது? 5/1 தான் சின்னது. அடுத்து 7 இங்க இருக்கு, இங்க இல்ல. அதனால 7 வந்து எழுதக்கூடாது. எல்லாத்துலயும் காமனா இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் தான் என்ன பண்ணணும்? எடுத்து வந்து எழுதணும். அடுத்து 11 1 தான் இருக்கு, எல்லாத்துலயும் எழுதக்கூடாது. அப்போ 6 ஹெச்எஃப் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 30. புரியுதா? இப்படி சிம்பிளா இந்த சம்ம போட்டுடலாம். இங்க எல்சிஎம்ல என்ன பண்றாங்க? இதே டைப் சம்மு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. ஸோ இதே இதுல ஹெச்எஃப் வந்து பார்ப்போமா? ஹெச்எஃப் வந்து பாருங்க. ஸோ இதே இதுல ஹெச்எஃப் வந்து பார்ப்போம். ஓகே, கவனிங்க. ஹெச்எஃப்ல ஈக்குவேஷன் டைப் கான்செப்ட் வைஸ் இருக்கு, அது கடைசி வந்து பார்க்கலாம். ஓகே, ஹெச்எஃப்லையும் என்ன பண்ணும்? இதே மாதிரி பவர் ரிலேட்டடா சம் வந்து ஈஸியா நீங்க வந்து போட்டுடலாம். ஸோ இங்க வந்து பாருங்க. ஸோ இந்த சம் இது வந்து ஹெச்எஃப் வந்து ஹெச்எஃப்ல எம்என் வந்து கேட்டிருக்காங்க. எனது எம் வேல்யூ, ஸோ எம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எம் வேல்யூ என்னது? ஸோ கவனிங்க, எம் வேல்யூ 2/5 3/7 5/10. அடுத்து n வேல்யூ 2/7 3/8. அடுத்து 5 இல்லை. ஓகே, 7/12. அப்போ mn என்ன பண்ணுவோம்? இருக்கிறதுல லோயஸ்ட் வேல்யூ, இந்த இதுல பவர்ல லோயஸ்ட் வேல்யூ என்னது? 2/5. இதுல லோயஸ்ட், ஏன்னா ஹெச்எஃப் தானே கேட்டிருக்காங்க, லோயஸ்ட் வேல்யூ பவர்ல 3/7. அடுத்து இங்க 5 இருக்கு, இங்க 5 இல்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். இங்க 7 இருக்கு, இதை வந்து ஸ்கிப் பண்ணலாம். அப்ப ஹெச்எஃப்னு கேட்டா உங்களுக்கு 2/5 37. இது எல்சிஎம்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்சிஎம்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஸோ இங்க 2/5 2/7 இருக்கு. அப்ப என்ன வரணும்? இருக்கையில பெருசு 2 அடுக்கு 7. அடுத்து இங்க 3/8 3/7 இருக்கு. அப்போ 3/8. அடுத்து 5 10 இங்க இல்ல, ஆனா என்ன பண்ணும்? 5/10 கண்டிப்பா போடணும். அடுத்து இங்க 7 சம்பந்தமான வேல்யூஸ் வந்து இல்ல, அதையும் கண்டிப்பா வந்து போடணும். அப்போ எல்சிஎம்னு கேட்டா இந்த வேல்யூ. புரியுதா? இப்படி கம்பேர் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததுக்கு போயிடுவோம். இப்படி என்ன பண்ணணும்? பவரை வச்சு நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும்.
ஸோ இந்த பவர் ரிலேட்டடான சம்ம தெளிவான முறையில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் டைப். இந்த ஈக்குவேஷன் டைப்புக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து இருக்கு. ஒரு சில ஃபார்முலாஸ் மேத்தமெட்டிக்ஸோட அடிப்படையான ஃபார்முலாஸ். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்ன, ஓகே, இந்த மாதிரி ஒரு சில பட்டியல் வந்து இருக்கு. அந்த பட்டியலை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அந்த பட்டியலை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா நீங்க வந்து தூக்கி விட்டுலாம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துட்றேன். அந்த ஃபார்முலாவை நீங்க என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த ஃபார்முலாவை என்ன பண்றேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார்முலாவை டெலகிராம்ல ஷேர் பண்ணட்டா? ஒரே நிமிஷம். ஃபார்முலாவை ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் அடுத்து எல்லாமே இருக்கு. அதனால இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல பார்க்க முடியாதவங்களுக்கு டெலகிராம்ல நான் வந்து ஷேர் பண்றேன். டெலகிராம்ல நீங்க வந்து பார்த்துக்கோங்க. டெலகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலயும் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகேவா? அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம அடுத்த சம்மு ஃபுல்லா வந்து பார்ப்போம். இந்த ஃபார்முலா வச்சு டக்கு 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 டக்குன்னு தூக்கிடலாம். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன், கவனிங்க. ஓகே, ஸோ நீங்க இது வந்து கவனிங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை நல்லா நீங்க வந்து உள்வாங்கிக்கணும். இந்த ஃபார்முலா வச்சு தான் என்டையர் சம்முமே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட், a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட், a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னா ஓகே, a ஸ்கொயர்ட் பிளஸ் பி ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் தான் அடுத்தது செய்ய முடியும். அதனால அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. சப்போஸ் a மைனஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா, a மைனஸ் பி ஸ்கொயர்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும், இதுல ஒரு மைனஸ் வரும். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. புரியுதா? அடுத்தது a ஸ்கொயர், அடுத்தது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா இது இருக்கிறதுல டாப் டக்கர் a பிளஸ் பி, a மைனஸ் பி. இந்த ஃபார்முலா ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த ஸ்கொயர் சம்பந்தமான ஃபார்முலாஸ் இவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இது வந்து பேசிக்ஸ். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமானது மட்டும் படிச்சீங்கன்னா போதும், எல்லாம் வந்து படிக்க வேண்டாம். அதுக்கடுத்து கவனிங்க, a கியூப் பிளஸ் பி கியூப். ஓகே, a கியூப் மைனஸ் பி கியூப், இந்த ரெண்டு ஃபார்முலா முக்கியம். a கியூப் பிளஸ் பி கியூப் அப்படின்னா a பிளஸ் பி, ஓகே, a ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். புரியுதா? அதாவது a கியூப் பிளஸ் பி கியூப் அப்படின்னா ஓகே, a கியூப் பிளஸ் பி கியூப்னா a பிளஸ் பி, a ஸ்கொயர் மைனஸ், இதுல மைனஸ் வரும், ab பிளஸ் பி ஸ்கொயர். இது a கியூப் பிளஸ் பி கியூப். a கியூப் மைனஸ் பி கியூப், a கியூப் மைனஸ் பி கியூப்னா ஃபர்ஸ்ட் a மைனஸ் பி, இதுல மைனஸ் வரும், அகைன் a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். புரியுதா? இந்த ரெண்டு இப்போ ஒரு 5 ஃபார்முலா சொன்னேன்ல, மேக்சிமம் இது மட்டும் போதும். இதுல இருந்தா ரிப்பீட்டடா வந்து கேட்பாங்க.
மீதி சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கும்போது நம்ம வந்து படிப்போம். இந்த இதுல இது தெரிஞ்சா உங்களுக்கு வந்து போதுமானது. அடுத்து சம்முக்கு வாங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் x⁻3 - 27 அப்படின்னு இருக்கு. இது x⁻3 - 3⁻3 அப்படிங்கக்கூடிய சூத்திரத்துப்படி வந்திருக்கு. ஸோ இந்த சூத்திரத்துப்படி நாம வந்து இதை எப்படி சுருக்குறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா a⁻3 - b⁻3 மாதிரி. a⁻3 - b⁻3 என்னது? a - b again a² - ab + b² அப்படிங்கக்கூடியது சூத்திரம். இங்க ஏங்கிற இடத்துல x இருக்கு, ஏங்கிற இடத்துல x இருக்கு, பிங்கிற இடத்துல 3 இருக்கு. அப்ப அந்த சூத்திரம் எப்படி மாறும்? x - 3 again x² plus abங்கும் போது 3x plus bங்கிற வேல்யூ என்னது? 3 3 9. இத ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணிட்டீங்க? விரிச்சு எழுதிட்டீங்க. இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? விரிச்சு நம்ம வந்து கரெக்டா வந்து எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, சும்மா ஜாலியா வந்து பாருங்க. ஓகே, இதை வந்து விரிச்சு எழுதியாச்சு. அடுத்த ஈக்குவேஷன் என்ன இருக்காப்ல அப்படின்னா x - 3. இதை மட்டும் நல்லா தெளிவா விளக்குவேன். அடுத்து வந்து புல்லட் ஸ்பீட்ல போயிருவேன். அதனால பாத்துக்கோங்க. இது இது எந்த ஃபார்முலா படி இருக்கு? டைப் பண்ணுங்க பார்ப்போம். a - b ஹோல் ஸ்கொயர் படி இது என்ன இருக்கும்? a - b ஹோல் ஸ்கொயர் a² - 2ab plus b². அப்ப இங்க x - 3 ஹோல் ஸ்கொயர்ங்கிறது என்னவா மாறுது? என்னவா மாறுது? x² - 2 3 6 6b பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 9. 6b மீன்ஸ் 6x. ஓகே, ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கணும்? தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த ஈக்குவேஷன் என்னவா இருந்திருக்கு? ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருந்திருக்கு? இது 2. அடுத்து மூணாவது பாருங்க, x² - 9 இருக்கு. இது என்ன அர்த்தம்னா a² - b². அதுக்கு என்ன? a + b a - b அப்படின்னு போடுவீங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? x + 3, அதாவது இங்க 9ங்கிறது என்னது? 3² தான். a² - b², x - 3. அப்ப அந்த 3 ஈக்குவேஷனை வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x - 3 x² + 3x + 9. அடுத்த ஈக்குவேஷனை வந்து பாருங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் x² - 6x + 9. ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் வந்து பாருங்க. அகைன் x - 3 அகைன் x + 3. ஸோ இப்போ ஓவராலா இதுல ஹச்எஃப் வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹச்எஃப் வந்து கேட்டாங்கன்னா இதுல காமனா எந்த ஃபேக்டருமே வந்து இல்லை. ரைட்டா? ஸோ இங்க கேட்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுல நமக்கு வந்து எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்க வந்து சுருக்கி வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? x - 3, இங்க x - 3 வந்திருக்கு. ரைட்டா? தென் x + 3 வந்திருக்கு. இதுல ஏதோ ஒன்று மாறி இருக்க, +3x சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன போட்டிருக்கோம்? a - b ஹோல் ஸ்கொயர் தானே? a² - 2ab + b². அப்போ 3 3 9 a - b x + 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் x - 3 x² a² - 2ab 2x இன்ட்டு என்ன வரும்? 3 வந்து வரும். 2 3 6. இது மட்டும் நான் செக் பண்றேன். ஓகேவா? அந்த சம் மட்டும் நான் செக் பண்றேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் டைப்பை நீங்க என்ன பண்ணணும்னா எலாபரேட்டா நீங்க வந்து பண்ணணும். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸு
அதனால நான் வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த பேஸை நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேசிக் சம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால ஈஸியான முறையில இது வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதே பேட்டர்ன் உங்களுக்கு எங்க வரும்? சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து வரும். இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து பார்ப்போம். அதுல நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த பேட்டர்னை என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டா நீங்க வந்து புடிச்சீங்க அப்படின்னா மிக எளிமையான முறையில இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி டெரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கவனிங்க. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 27 என்னவா மாத்திருக்கோம்? ஸோ 27ங்கிறது 3 கியூப். ஓகே, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் படி ஏ மைனஸ் பி அகெயின் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி 3x பிளஸ் பி ஸ்கொயர் 9 அப்படின்னு வந்து மாத்திருக்கோம். அகெயின் அடுத்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ இங்க எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் வந்துருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டா ஏ ஸ்கொயர் மைனஸ், ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி சுருக்கியிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது, அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு, இது வந்து ஒன்றும் கிடையாது. 2 வாட்டி எழுதிருங்க, எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த ஈக்குவேஷன் வந்து பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9 இருக்கு இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 9, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 3 ஸ்கொயர் படி. அப்போ இதை வந்து சுருக்கி எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும், என்ன வேல்யூ வந்து கிடைக்கும்னா, ஸோ எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3ன்னு வந்து கிடைக்கும். ரைட்டா? இதை 2 வாட்டி எழுதிருங்க, அவ்வளவுதான். அப்போ இதுல ஓவராலா காமனா இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. இங்க மட்டும் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. நம்ம எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், இருக்கிறதுலே பெருசை வந்து எடுப்போம். ரைட்டா? அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் பவர் 2 தான் பெருசு, அதனால என்ன பண்ணிக்கிறோம், அதை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் பிளஸ் 3, அதை வந்து எடுத்துக்கிறீங்க. தென் காமனா இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9. அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வரும். தெளிவா புரியுதா? ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷனும் இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இதை வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் படி, இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம், இல்லாட்டி 2 வாட்டி எழுதிக்கோங்க. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி எழுதிக்கிறோம். இதுல எல்சிஎம்னு கேட்டா என்ன பண்றோம், இருக்கையில ஹையஸ்ட் பவர் இருக்கிற வந்து எடுத்து எழுதணும். இதே இது ஹச்எஃப்னு கேட்டா எல்லாத்துக்கும் காமனா இங்க எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. அப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 3 மட்டும்தான் உங்களுக்கு ஹச்எஃப் அப்படின்னு வந்து கேட்டா வந்து வரும். ஓகே, அடுத்த சம் வந்து போவோம். இங்க பாருங்க. ஸோ இந்த சம் வந்து கவனிங்க, எப்படி கொஸ்டின் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த சம்மு எக்ஸின் அடுக்கு 4, சம்ம நல்லா உள்வாங்கணும். இதெல்லாம் ஈக்குவேஷன் டைப். ஃபர்ஸ்ட் இந்த எல்சிஎம் முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அடுத்த சாப்டர் வந்து குயிக்கா வந்து மூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நீங்க வந்து தெளிவான முறையில கவனிக்கணும். ஸோ இங்க கொடுக்கப்பட்டுள்ள சம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓவராலா நமக்கு வேல்யூஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இதுல எந்த ஈக்குவேஷனை நாம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யோசிக்கணும். ஸோ அகெயின் திரும்ப எக்ஸின் அடுக்கு 4, ஓகே, அகெயின் 27 a3x, இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ அடுத்த ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் பவர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதோட மீப்போ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு எல்சிஎம் தான் வந்து தேவை, எல்சிஎம் தான் வந்து தேவை. ரைட்டா? ஸோ மீப்போ வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சம்ம நாம் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத வந்து பாருங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சம்ம வந்து பார்க்கும் பொழுது நம்ம ஒரு சில வேல்யூஸை வெளியில எடுக்க வேண்டியிருக்கும், ஒரு சில வேல்யூஸை வெளியில எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பாருங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நாம வந்து என்ன பண்றோம்னா, எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, அதனால எக்ஸை என்ன பண்றீங்க, காமனா வெளியே எடுக்கிறீங்க. எக்ஸை வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே எக்ஸ் பவர் 3 மட்டும் இருக்கும். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 தான் வந்து வரும். புரியுதா? எக்ஸ் பவர் 3 மைனஸ் 27, ஓகேவா? 27 அப்படிங்கிறத எப்படி கொண்டு போகலாம், இந்த 27ங்கிற ஒண்ணும் கிடையாது,
நல்லா கவனிங்க. ஸோ இந்த 27 அப்படிங்கிறது, அதாவது இதை எப்படி எழுதியிருக்கோம்னா எக்ஸின் அடுக்கு 4, இந்த 27ங்கிறது என்னது 3 அடுக்கு 3 தான். அடுத்து ஏயின் அடுக்கு 3 எக்ஸ். இதுல இருந்து என்ன பண்றீங்க, எக்ஸை வெளியே எடுக்க போறீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா எக்ஸ் அகெயின் என்ன வரும், எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு 3, இந்த 3a எல்லாத்துக்கும் காமனா வந்து போட்டலாம், -3a அப்படின்னு வந்திருக்கும். புரியுதா? ஸோ இதை என்ன பண்ணிட்டீங்க, நீங்க வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் அடுத்த வேல்யூ என்ன இருக்கு, இன்னொரு வேல்யூ. ஸோ இன்னொரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடியது கவனிங்க. ஸோ அடுத்த ஈக்குவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா x - 3a ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? ஸோ இங்க கேட்டது எல்சிஎம் தான் வந்து கேட்டிருக்காங்க. இங்க கேட்கப்பட்டது எல்சிஎம் மட்டும்தான். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர். ஓகே, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், ரைட்டா? a - b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அப்ப இது வந்து இதுபடி எழுதுனீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 6 அகைன் மைனஸ் இருக்கு, இங்க -3 இருக்கு, இங்க மைனஸ், அப்ப என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். புரியுதா? 6 என்ன வரும், 6ab. ஓகே, ஏக்கு பதிலா xabன்னு வந்து வரும். புரியுதா? அந்த 3a போடுவோம், அகைன் எக்ஸையும் வந்து போடுவோம். அப்போ ஆஹா சாரி 3 3 6 இது கூட, அதாவது தெளிவா எழுதுறேன் நீங்க. ஸோ என்ன பண்றோம்னா இந்த ஈக்குவேஷன் படி நம்ம வந்து தெளிவா விரிச்சு எழுதுறோம். இங்க எக்ஸுங்கிற இடத்துல ஏ இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து அதாவது ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்கு, பிங்கிற இடத்துல 3a வந்து இருக்கு. ஸோ அதுபடி எழுதுனீங்கன்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, ஏக்கு பதிலாக என்னது எக்ஸ், பிக்கு பதிலாக -3a, ஓகே, பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். அகெயின் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆகும், மைனஸும் பெருக்குனீங்கன்னா என்னது பிளஸ் 6 6, ஓகே, 6 அகெயின் ஏஎக்ஸ் வந்திருக்கு பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ கேட்கப்பட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட எல்சிஎம் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸோ இங்க என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு, x⁻3 - 3a வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ டைரக்டா எழுதலாம், x⁻3 - 3a அகெயின் இந்த வேல்யூ என்ன வேல்யூ, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6ax பிளஸ் பி ஸ்கொயர். அதான் வந்து ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இதை கன்ஃபியூஸே ஆக வேண்டாம், ரொம்ப தெளிவா நீங்க என்ன பண்ணலாம், டக்குன்னு போட்டலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க எளிமையான முறையில இந்த சம்மை நீங்க வந்து பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிருமா. இதை என்ன பண்ணிக்கோங்க, நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் மெயினா வந்திருக்கும். ஸோ இங்க வந்து எல்சிஎம் ஈக்குவேஷன் டைப்ல எல்சிஎம் இந்த வேல்யூ வந்து கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து டைரக்டா எழுதலாம். இது ஒரு டைப் ஆஃப் சம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாருங்க. இந்த சம்ல x⁴ - 27a⁴3x வந்து கொடுத்துட்டாங்க. அகைன் x - 3a ஹோல் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. இவற்றின் மீப்போவை வந்து கொடுத்துட்டாங்க, மீச்சியம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டா இந்த ஈக்குவேஷனுக்கு எல்சிஎம்னு கேட்டாங்கன்னா டைரக்டா இதை இந்த மாதிரி நீங்க வந்து கண்டுபிடிச்சு எழுதிடலாம். ஆனா இப்போ கேட்கப்பட்ட சம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஹெச்எஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்சிஎம்மையும் ஹெச்எஃப்ஐயும் கம்பேர் பண்ணி பண்ணக்கூடிய சம், ரைட்டா? ஸோ அங்க பார்த்த அதே மாதிரி தான், ஒரு 2 நம்பருடைய பெருக்கு தொகை. நம்ம அடுத்து வந்து நான் உங்களுக்கு நம்பர்ஸ் மல்டிபிகேஷன் சார்ந்த விஷயத்துல வந்து சொல்லுவேன். என்னன்னா எல்சிஎம்மையும் ஹெச்எஃப்ஐயும் பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும், எக்ஸ் இன்டு ஒய் வந்து வரும். ஹெச்எஃப்ஐயும் எல்சிஎம்ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் இன்டு ஒய் வந்து வரும், ரைட்டா? ஸோ அதே ஃபார்மெட்ல
இப்போ கேட்டிருக்கிறது எல்சிஎம். அப்ப என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் இன்டு ஒய் டிவைட் பை ஹெச்எஃப். இது ஒரு இது. இதுல ஹெச்எஃப்ஐயும் கேட்கலாம், எல்சிஎம்மையும் கேட்கலாம், ஒரு நம்பரையும் கேட்கலாம், அதர் நம்பர்லயும் வந்து கேட்கலாம். இந்த சம்மு இதே பேட்டர்ன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, நிறைய டைப் ஆஃப் சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த போர்ஷனை நீங்க என்ன பண்ணிக்கணும், ஈக்குவேஷன் டைப் தெளிவா சொல்றேன். இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப் சம் வந்து கேட்கறாங்க. அகைன் இந்த மாதிரி ரேஷியோ நம்பரை வச்சு வந்து கேட்கறாங்க. அகைன் டிவைடட் பை, நேத்து கூட வந்து இது தெளிவா பார்த்தோம், டிவைடட் பை வந்து கேட்கறாங்க. தென் நம்பர்ஸ் வேல்யூஸ் வச்சு, ஓகே, இந்த ஏபிஏ மல்டிப்ளை பண்ணி கேட்கக்கூடிய சம்ஸ் வந்து கேட்கறாங்க. அகைன் பவரை வச்சு வரக்கூடியது, இந்த பவர் வேல்யூ என்ன, ஓகே, எல்சிஎம் இருந்தா பெரிய நம்பர், ஹெச்எஃப் இருந்தா என்ன பண்ணுவோம், சின்ன நம்பரை எடுத்து வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் ஆஃப் பேட்டர்னை நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கரெக்டா நீங்க வந்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னா எளிமையாயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த சம்முக்கு வந்து வருவோம். ஓகே, ஒரே செகண்ட். எல்லாரும் ஸ்கிரீன் தெரியுதுல? ஓகே, ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் ஆஃப் சம்மை நீங்க வந்து கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா இதாயிரும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க இது இந்த மாதிரி சம்மை ஏன் இவ்வளோ டீட்டெயிலா எழுதுனா, குரூப் 4ல இப்படிதான் கேட்பானுங்க. அதனால நீங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதியிருந்தோம், விரிச்சு எழுதியிருந்தோம் இல்லையா? எக்ஸ் அகைன் எக்ஸ் மைனஸ் 3a அகைன் a ஸ்கொயர்டு, எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 3ax ab வந்து பார்த்துருந்தோம். பிளஸ் என்ன வரும், 3a ஹோல் ஸ்கொயர்டு, அப்போ 9a ஸ்கொயர்டு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணியிருந்தோம், விரிச்சு எழுதியிருந்தோம். அகைன் செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர்டு, அதை அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ இப்போ கேட்டிருக்கிறது எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. டிவைடட் பை ஹெச்எஃப் வந்து போட்டீங்கன்னா, ஹெச்எஃப் என்னது, எக்ஸ் மைனஸ் 3a. ஸோ இங்க எக்ஸின் அடுக்கு எக்ஸ் மைனஸ் 3a அடுக்கு 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. என்ன பண்ணலாம், இதையும் அடி கொடுக்கலாம், ரைட்டா? ஸோ அப்போ பேலன்ஸ் இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் 3a இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் 3a இருக்கு. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆயிரும், ஸ்கொயர் ஆயிரும். அப்போ இதோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர்டு இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆன்சரா வந்து வந்துடும். புரியுதுங்களா? இந்த டைப் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இதோட பேஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ ஏயின் அடுக்கு 4 இருக்கு, ரைட்டா? ஏயின் அடுக்கு 3 இருக்கு. இதை எப்படி என்ன அர்த்தம்னா, ஏயின் அடுக்கு 3 இன்டு ஏயின் அடுக்கு இப்படி வந்து எழுதலாம். ஸோ அப்போ ஏயின் அடுக்கு 3 இது வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகும், ஏ மட்டும் வந்து இருக்கும். இந்த பவர்ல வரக்கூடியதை நாம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி வந்து அடி கொடுக்கலாம். ஏ பவர் எம் பிளஸ் n அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம்னா, ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என்னன்னு அர்த்தம். கூட்டல்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இதே இது ஏ பவர் எம் மைனஸ் n இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ பவர் எம் வகுத்தல் ஏ பவர் என்னன்னு அர்த்தம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பவர் 4 வகுத்தல் ஏ பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏ பவர் 4 வகுத்தல் ஏ பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கிடையாது, ஏயின் அடுக்கு 4 மைனஸ் 3 போட்டீங்கன்னா ஏ மட்டும் வரும். ஸோ இது கணிதத்தோட அடிப்படையான விஷயம். இது தெரியாம இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிக்கலை வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மேக்ஸை வச்சு நீங்க பயப்படுறதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகே, ஸோ இதை வந்து கரெக்டா நீங்க வந்து புரிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்ப்போம். முதல்ல ஈக்குவேஷன் டைப் அதிகமா வந்து கேட்பாங்க. ஏன்னா இது பார்த்தோன்னே கொச்ச முச்சான் இருக்கும், மண்டே குழம்பிரும், என்னடா இது என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னே தெரியாது. நீங்க என்ன பண்ணணும், கமா போட்டிருப்பாங்க இடையில, தனித்தனியா வந்து பிரிக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேல்யூவை வெளியே எடுக்க வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம், எக்ஸை வந்து வெளியே எடுக்கலாம். அடுத்ததுல வந்து பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு. இதுல இருந்து என்ன பண்ணலாம், எக்ஸையும் எக்ஸை வந்து வெளியே எடுக்கலாம். இதுல எக்ஸை வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும், எக்ஸை வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ்
எக்ஸ் ஒய்யை வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த இதில் எக்ஸையும் ஒய்யையும் வெளியே எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஒய் இருக்கும். அடுத்ததுல என்ன பண்ணுங்க, எக்ஸை வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கும். வெளியே எடுக்கிறேன்னா இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதே தான் வந்து வரும். எக்ஸையும் எக்ஸையும் வந்து பிடிக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு அகைன் ஒய் இது பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்னு வந்து வரும். இதை வெளியே எடுக்கக்கூடிய ஃபார்மெட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ 30 + 45 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல காமனா என்ன இருக்கு, 5 இருக்கு. 5 வெளியே எடுத்தீங்கன்னா 6 5 30, 7 5 35. ஸோ அந்த மாதிரி 5 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 6 என்ன வரும் 13 அப்படின்னு வந்து வரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், வெளியெடுக்கக்கூடிய விஷயத்த பேஸ் இதெல்லாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், ரைட்டா? இப்போ ஹெச்எஃப்னு கேட்டாங்கன்னா ரெண்டுக்கும் காமனா எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து இருக்கு. அதை வந்து எடுத்துக்கலாம். இங்க கேட்கப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்டா உங்களுக்கு எல்லாமே வந்து வரும். காமனா உள்ளது எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து மீதி என்ன இருக்கு, இங்க எக்ஸ் இங்க எக்ஸ் வந்து இருக்கு, அகைன் ஒய் வந்து இருக்கு, ரைட்டா? என்ன இருக்கு, ஒய் வந்து இருக்கு, அகைன் எக்ஸ் இருக்கு. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வந்து இதான். புரியுதா? புரியுதுங்களா? புரிஞ்சா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே, அவ்வளவுதான். பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை மட்டும் பாருங்க போதும். அடுத்து பாருங்க, ஏற்கனவே பார்த்தோமோ, சில வாட்டி கேட்டதே கேட்டுட்டு கிடப்பான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 அதே தான் இப்போ பார்த்தோம்ல. அதான் திரும்ப போய் உட்கார வேண்டாம். அடுத்ததுக்கு வாங்க. நம்மளை கிறுக்குனா மாத்திடுவானுங்க. இங்க பாருங்களேன், நான் எதுக்கு நான் ஓல்டு கொஷினை ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றேன்னு கேளுங்க. நம்ம வந்து நீங்க மேக்ஸை பொறுத்தவரையில இதை மட்டும் பாருங்க. நீங்க வந்து இதுல இருந்து கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், என் காலரை பிடிச்சு கேளுங்க, என்னடா நீ நடத்தின, நீ வந்து என்னை வந்து கேட்கலாம். ஏன்னா டிஎன்பிசி இப்போ இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியே இதே பேட்டர்ன் தான் கேட்டதே கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ப்ரூஃப் காமிக்கிறேன். 41வது கொஸ்டின், இந்த கொஸ்டின் எக்ஸ் கியூப் மைனஸ் 27 சம்திங் வந்து இருக்கு. அடுத்து பாருங்க எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எவ்வளவு டஃபா கேட்கறாங்க பாருங்க. கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஒரே லைன்ல கொடுத்துட்டானுங்க. இந்த கொஸ்டின் ஒரே லைன்ல கொடுத்துட்டாப்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் அடுத்த லைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து 93 கொஸ்டின். அடுத்து பாருங்க, இது 86வது கொஸ்டின். நான் கொஸ்டின் எதையுமே எடிட் பண்ணல, ஒரிஜினல் கொஸ்டின் தான். ஏற்கனவே நான் காமிச்சேன் இல்லையா, நேற்று பிசிக்ஸ்ல சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஐஸ் கட்டியை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவுதான் டிஎன்பிசி. நீங்க படிக்க வேண்டியது வெறும் 20% தான். அந்த 20% படிக்காம தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி இந்த எக்ஸாம் ஒரு மேட்ரே கிடையாது. குரூப் 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அசால்ட் பண்ணலாம் நீங்க, ரைட்டா? ரொம்ப கம்மியா படிச்சுன்னா போதும். அதனால இவ்வளவு படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், எதையும் படிக்கணும்னா 20% தான். அந்த 20% ஏதாவது 3 வினாத்தலை பாத்தீங்கன்னா லட்டு மாதிரி அள்ளிப்படலாம், லட்டு மாதிரி. ஓகே, அடுத்தது வாங்க. ஓகே, அடுத்த பேட்டர்ன் பார்த்துருவோம். எத்தனை முறை கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, y⁻³ + 1 y² - 1 இதோட ஹெச்எஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மாற்றி போட்டேன் போல. ஸோ இதை எப்படி பண்ணுவீங்க ரெண்டுக்கும்? இதோட எல்சிஎம் வந்து பாருங்க பார்ப்போம். ஓகே, ஸோ a³ இது என்ன பண்ணலாம்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் y⁻³ + 1 இருக்கு இல்லையா, 1/3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம், a³ + p³ அர்த்தம். a³ + p³ ஃபார்முலா என்ன, a + b a² - ab + b². இது தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணாதான் எளிமையா இருக்கும், ரைட்டா? நீங்க இதை போட்டு எழுதிட்டு இட வேண்டாம். அடுத்து இது வந்து எப்படி இருக்கு, a² - b² ஃபார்முலா படி இருக்கு. ஸோ y² - 1 வந்து பாத்தீங்கன்னா a² - b². அப்போ a + b a - b.
அப்ப இங்க ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது a பிளஸ் பி தான். அப்ப ஏக்கு பதிலா ஒய், பிக்கு பதிலா 1. அப்போ ஒய் பிளஸ் 1 தான் காமனு. அதான் ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ஹச்எஃப் அப்படின்னு வந்து கேட்டா. இதே இது எல்சிஎம்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் கேட்டா ரெண்டுக்கு காமனா என்ன இருக்கு? ஒய் பிளஸ் 1 இருக்கு. அகைன் காமனா ஒய் மைனஸ் 1 இருக்கு. அடுத்த வேல்யூ. அடுத்து என்ன இருக்கு? ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏ, அதுக்கடுத்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய், ஏக்கு பதிலாக 1 தானே. அகைன் ஒய் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து வரும். புரியுதா? இப்படி என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஹச்எஃப்பும் கண்டுபிடிச்சுக்கோங்க, எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஈக்குவேஷன் டைப் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா வந்திருக்கும், கொச்சமுச்சான்னு. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதை நான் கொஞ்சம் நீட்டா எடுத்து எழுதி இது பண்ணிடுறேன், கவனிங்க. இந்த இருக்கையில ஹச்எஃப் எல்சிஎம்ல இதுதான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதுக்கு காரணம் அந்த பேஸ் வந்து தெரியணும். இப்போ பாருங்க, 5x² 10 இருக்கு. இதுல இருந்து என்ன பண்றீங்க? 5 வெளியே எடுக்கிறீங்க. இதுல இருந்து 5 வெளியே எடுத்தீங்கன்னா 5x² மைனஸ் 2x இருக்கும். அது அகைன் எக்ஸை கூட வந்து வெளியே எடுக்கலாம். இதுல இருந்து 5x வெளியே எடுத்தீங்கன்னா இதுல இருந்து 5x வெளியே எடுங்க. 5x வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? 5x. இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகுது? 5x அகைன் x மைனஸ் 1 அப்படின்னு இருக்கு. ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் வந்து பாருங்க. இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா என்ன? a பிளஸ் b, x பிளஸ் 2 x மைனஸ் 2. ஏன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இதை 2 ஸ்கொயர்னு வந்து வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டாவது ஈக்குவேஷன். அடுத்தது வந்து பாருங்க, இந்த ஈக்குவேஷன் x மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். அதுக்கு ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்னு வந்து பார்த்தோம். ரைட்டா? அதே மாதிரி இதை வந்து போட்டீங்கன்னா a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2ab 2 2 4 4x பிளஸ் b ஸ்கொயர். b வந்து பார்த்தீங்கன்னா 2, என்ன வரும்? அரௌண்ட் 4 வந்து வரும். ரைட்டா? நீங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ உங்க காமனா நமக்கு ஹச்எஃப்னு எல்சிஎம்னு ஹச்எஃப் கேட்டாங்கன்னா என்ன வரும்? எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. ரைட்டா? ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்து வச்சுக்கிட்டாங்க. அகெயின் 5x² plus 2x. 5x². ஓகே, என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டானுங்க, கவனிங்க. ஸோ இவ்வளோ எலாபரேட்டா வந்து பண்ணல. இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 5 வந்து வெளியே எடுக்கிறீங்க. ஸோ இதுல வந்து 5 வெளியே எடுத்தீங்கன்னா 5 என்ன வரும்? x² மைனஸ் எக்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ x² மைனஸ் 2x, சாரி மன்னிச்சுக்கோங்க, இதுல 2 வரல, I 2 10, x² மைனஸ் 2x. ஸோ அடுத்ததுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க, இது a² மைனஸ் b² ஃபார்முலா, a² மைனஸ் b² ஃபார்முலா. ஒரே நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட். நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது சில வாட்டி, ஒரு ஃப்ளோல போனாலும். ஓகே, தெளிவா நான் வந்து சொல்றேன், திரும்ப தான் குழப்பம் வரும்ல. x² மைனஸ் 5x plus 10. ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஸோ நீங்க மேக்ஸை பொறுத்தவரையில ஓல்டு கொஸ்டினை டாபிக் வைஸ் வந்து படிச்சீங்கனாலே போதுமானது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சம்முன்னு வந்து நிறைய சம்மை போட்டு 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 டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓல்டு கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க.
ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் இல்ல, அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து வரும். அதனால இந்த பேட்டர்னை நீங்க என்ன பண்ணிக்கணும், கரெக்டா நீங்க வந்து புடிச்சிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 5 வெளியே எடுத்தீங்கன்னா கொஸ்டின் மிஸ்டேக்கான்னு தெரியல. சரி, இதை வந்து கொஞ்சம் பொறுத்து கூட பார்ப்போம். மிஸ்டேக் வர மாதிரி. அடுத்தது வந்து பாருங்க. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுங்க அப்போ. ஸோ எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன டைப்ல இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, என்ன டைப்ல இருக்குன்னு சொல்லுங்க அப்போ. ஒரே செகண்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன டைப்ல வந்திருக்கு? இந்த இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன டைப்ல இருக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இத 3 பார்ட்டா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன இதுல வந்திருக்கு? a minus b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மட்ல இருக்கு. a minus b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மட்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அகைன் அடுத்தது a minus b a ஸ்கொயர் a minus b ஹோல் ஸ்கொயர் டைப். அடுத்தது a minus b ஹோல் கியூப் ஃபார்மட்ல. அடுத்தது a minus b ஹோல் கியூப் ஃபார்மட்ல. அடுத்தது a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்மட்ல. a கியூப் மைனஸ் p கியூப் ஃபார்மட்ல. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், அந்த பேசிக் ஃபார்முலாவை தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். ஸோ இந்த பேசிக் ஃபார்முலா என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்க a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதுக்கு a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஒன்று வந்து படிக்கணும். ஓகே. ஸோ அகைன் a கியூப் மைனஸ் p கியூப்புக்கு a கியூப் மைனஸ் b கியூப் என்ன ஃபார்முலா? a மைனஸ் p a ஸ்கொயர் ab பிளஸ் b ஸ்கொயர். நான் ஸ்டார்டிங்ல ஒரு 5 ஃபார்முலா சொன்னேன்ல, அதை மட்டும் படிச்சீங்கன்னா போதுமானது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மெயினா வந்து கேட்பாங்க. இதே பேட்டர்ன்ல உங்களுக்கு குரூப் 1ல வந்து கேட்பாங்க. அதனால இதை பார்த்த உடனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில வந்து படிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இதுல எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து ஓவராலா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸை வெளியெடுங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸை வந்து என்ன பண்ணலாம், வெளியே எடுக்கலாம். இதுல காமனா எக்ஸை வெளியே எடுக்கலாம். எக்ஸை வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் வெளியே எடுக்கிறீங்க. அகெயின் ஸோ என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2x மைனஸ் 3y வந்து வரும். இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கேயும் ஸ்கொயர் வரும், இங்கேயும் வந்து ஸ்கொயர் வரும். இதை வெளியில எடுக்கும்போது இதுல வந்து எடுக்கும்போது என்ன வரும், இந்த ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்டுக்கும் ஹோல் பவர் ஸ்கொயர் வந்து வரும். ரைட்டா? அதனால இந்த பேட்டர்னை என்ன பண்ணிக்கணும், நீங்க கரெக்டா பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அகைன் 2x மைனஸ் 3y. இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல வந்திருக்கு. ஓகே, புரியுதுங்களா? இது ஒரு பேட்டர்ன் சம் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி நம்ம வந்து இந்த சம்மை எளிமையான முறையில பண்றது அப்படிங்கிறத இது வந்து பண்றீங்க. ஸோ இது ஒரு டிஃபரண்ட் சம்மு. இந்த இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரா வெளியே எடுக்கிறீங்க. ஸோ அதாவது எக்ஸை தான் வெளியே எடுக்கிறோம். அது ஏற்கனவே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அகைன் 2x. ஓகே, ஸோ ஏன்னா எக்ஸை வெளியே எடுத்துட்டு இல்லையா, 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னவா வந்திருக்கு? 4x மைனஸ் 6y ஹோல் பவர் 3 இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணலாம், இதுல 2 வந்து காமனா வெளியே எடுக்கலாம். 2 காமனா வெளியே எடுத்தீங்கன்னா என்னவா மாறும், இது 2 பவர் 3ன்னு வந்து மாறும். 2 பவர் 3ன்னு வந்து மாறும். அதாவது இந்த வேல்யூ என்னவா வந்திருக்கும், 2 பவர் 3னா உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ தான், 8 தான். ஸோ 8 அகெயின் பேலன்ஸ் இருக்கிறது 2x மைனஸ் 3y. ஓகே, மைனஸ் 3y ஹோல் பவர் கியூப். ரெண்டாவது ஈக்குவேஷனை மாத்திட்டோம். அடுத்து மூணாவது ஈக்குவேஷன் a கியூப் மைனஸ் b கியூப் வடிவத்தில் இருக்கு. மூணாவது ஈக்குவேஷன் a கியூப் மைனஸ் b கியூப் வடிவத்தில் இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலா? a மைனஸ் b
ஓகே, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ இந்த மூணாவது ஈக்குவேஷனை இதை வந்து விரிச்சு எழுதுனீங்கன்னா ஓகே. ஸோ இங்க என்ன அர்த்தம்? நான் வந்து சொன்னேன் இது வந்து 2/3ன்னு அர்த்தம். 8ன்னா 3ன்னா 3/3ன்னு அர்த்தம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2x ஹோல் பவர் 3 மைனஸ் 2y ஹோல் பவர் 3. புரியுதா? இங்க ஏக்கு பதிலா 2x இருக்கு, பிக்கு பதிலா 2y வந்திருக்கு. அப்ப என்னவா மாறும்? 2x மைனஸ் 2x சாரி இதுக்கு பதிலா 3 வந்து வரும். 2x மைனஸ் 3y a மைனஸ் b அகைன் a ஸ்கொயருக்கு பதிலா 2 4 என்ன வரும்? 4x ஸ்கொயர் வந்து வரும் பிளஸ் ஏபி 2 6 6 xy வந்து வரும் பிளஸ் பி ஸ்கொயர் 3 3y ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 3 9 9y ஸ்கொயர்னு வந்து வரும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டாவது ஈக்குவேஷன், மூணாவது ஈக்குவேஷன். இங்க கேட்கப்பட்டது, இந்த கேட்கப்பட்ட சம்மு ஓவராலா என்ன கேட்டிருக்காங்க? இங்க கேட்கப்பட்டது உங்களுக்கு நமக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா நமக்கு காமனா என்னெல்லாம் வந்திருக்கு? 2x இங்க ஹோல் பவர் 3 இருக்கு, இங்க ஹோல் பவர் 2 இருக்கு, இங்க ஹோல் பவர் 1 இருக்கு. அப்போ ஹச்எஃப்னா என்ன பண்ணுவோம்? இருக்கையிலே என்ன பண்ணுவோம்? ஹச்எஃப்னா இருக்கையிலே எந்த வேல்யூ எடுப்போம் சொல்லுங்க வைப்போம். இதுக்கு ஹச்எஃப் என்ன வரும்? இந்த சம்முக்கு ஹச்எஃப்னா இருக்கையில என்ன பண்ணுவோம்? சின்னது எடுப்போம். இங்க இருக்கையில 2x எல்லாத்துக்கும் காமனா இருக்குது 2x மைனஸ் 3 தான் வந்து காமனா இருக்கு. அப்ப இதுல ஹச்எஃப்னு கேட்டாங்க அப்படின்னா இது மட்டும் தான் வந்து வரும். 2x மைனஸ் 3y மட்டும் தான் வரும். எல்சிஎம் கேட்கும்போது இந்த காமனா இருக்கிறதுல பெரிய டர்ம் பெருசு எது? இவர் தான் வந்து பெரிய ஆளு. அப்போ 2x மைனஸ் 3y ஹோல் பவர் 3 இது வந்து வரும். ஒரே நிமிஷம், அதான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ ஓகே, இதை என்ன பண்ணிக்கணும்? நீங்க வந்து தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. ஸோ அடுத்தது இங்க காமனா என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு, 8 இருக்கு. அப்போ அதுவும் வந்து வரும். எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து வரும், 8 வந்து வரும். அகைன் 2x மைனஸ் 3y ஹோல் பவர் 3 வந்து வரும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? இந்த வேல்யூ 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy ஓகே பிளஸ் 9y ஸ்கொயர். இது பார்க்கறதுக்கு பயங்கரமா பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க 2-3 வாட்டி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இதை வந்து தூக்கிடலாம். புரியுதா? ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து கடைசி நேரத்துல எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கடைசி ஒரு ஒரு 10 செகண்ட் தான் இருக்கு. அந்த நேரத்துல இந்த சம்மை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? குழம்பிடும். அப்ப என்ன பண்ணணும்னா ஏற்கனவே ஒரு ஜோடி வந்து சொல்லியிருக்கேன். என்ன ஜோடி? ஹச்எஃப் படிச்சீங்கன்னா எல்சிஎம் படிக்கணும், ரேஷியோ படிச்சீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து படிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்கணும். பிரைம் மினிஸ்டர் படிச்சோம்னா யாரை படிக்கணும்? கமெண்ட் பண்ணுங்க. பிரைம் மினிஸ்டர் படிக்கணும்னா யாரை படிப்போம்? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சோம்னா யாரை படிப்போம்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சோம்னா யாரை படிப்போம்? வெரி குட், கீழடி. காந்தியை படிச்சோம்னா யாரை படிப்போம்? அங்க காந்தினா இங்க ஓகே யார ஒன்னும் போட்டுக்கலாம். அங்க அம்பேத்கர்னா இங்க அதான் சொல்லுங்க தான். அங்க கங்கா ரிவர்னா அங்க தமிழ்நாட்டுல கங்கா காவேரி. வெரி குட். அங்க இமயமலைன்னா அங்க அதாவது மத்திய மாநில. அங்க இமயமலைன்னா அங்க என்ன படிப்போம்? ஆரவல்லியா? ஆரவல்லி இங்கயா இருக்கு? வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை.
ஓகே, அங்க சென்ட்ரல் லெவல்ல உமன்ஸ் ஸ்கீம் பேடி பச்சா பேடி படாவோ அங்க படிச்சீங்கன்னா இங்க என்ன படிப்பீங்க? அங்க பேடி பச்சா பேடி படாவோன்னா இங்க தமிழ்நாட்டுல என்ன ஸ்கீம் படிப்பீங்க? ஸ்கீம் சொல்லணும், சும்மா மொட்டையா உமன் வெல்ஃபேர். பெண்கள் உரிமை தொகை என்ன இவ்வளவு இதாறீங்க? புதுமை பெண் திட்டம், பெண்கள் உரிமை தொகை. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அங்க ஐஎஸ்ஆர்ஓட ஸ்ரீஹரிகோட்டா படிச்சீங்கன்னா இங்க என்ன படிப்பீங்க? தமிழ்நாட்டுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில அங்க ஸ்ரீஹரிகோட்டா படிக்கிறோம். தமிழ்நாட்டுல என்ன படிப்பீங்க? வெரி குட், மகேந்திரகிரி. அவ்வளவுதான், சூப்பரா பிடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு ஜோடி சொன்னேன் இல்லையா, அதே ஜோடியை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த ஜோடியும் ஒன்னோல இருக்கா? இது ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஓகே, கவனிங்க, இந்த ஜோடியும் ஒன்னா இருக்கா? இல்ல. கண்ணை மூடிட்டு இதை வந்து தூக்கி விட்டுருங்க, இது வராது. இந்த இதும் ரொம்ப காமனா இருக்கு. ரெண்டு பேரையும் உத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒன்னோல இருப்பாப்ல. ஓகே, சோ இங்க பாருங்க 2/3, இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு, இங்க x/3 இருக்கு. மற்றது எல்லாமே சேம் தான். மற்ற எல்லாமே என்னது? சேம் தான். புரியுதா புரியலையா? அப்போ இந்த சம்மை நீங்க போடுறதுக்கு முன்னாடி இதுல காமனா வெளியே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேல்யூ இதுல காமனா வெளியே எடுத்தீங்கன்னா என்ன எடுப்பீங்க? கண்டிப்பா எக்ஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகும். இங்க 2 வெளியே எடுத்தீங்கன்னா 2/3 ஆகும். அங்க பார்த்தோம் இல்லையா, வெளியே எடுத்தோம்னா அதுவும் சேர்ந்து வரும்னு. இங்க வந்து பாருங்க, இங்க என்னவா வந்திருக்கு? அதாவது 2 அது என்ன? 2/3 x/3 மைனஸ் 3/3 y/3. அப்போ 8 வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வரும். 2/3 கண்டிப்பா வந்து வரும். இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து இருக்கு. அப்போ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இங்க வந்து எல்சிஎம்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க இந்த வேல்யூஸ் எக்ஸ் வருமா எக்ஸ் கியூப் வருமானு பிடிச்சிட்டீங்கன்னா இந்த சம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, இதோட ஆப்ஷனை பாருங்க எப்படி ஜோடியா பிரிச்சிருக்காங்கன்னு. இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் இருக்கு, அவ்வளவுதான். இந்த சிம்பிள் மட்டும் தான் மாறி இருக்கு. அடுத்து இங்க வந்து பாருங்க 5x இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. ஒண்ணு இந்த ரெண்டு ஜோடி வரும், அப்படி வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ இந்த ரெண்டு ஜோடி வரும். அப்படி இல்லாட்டி இங்க வந்து பாருங்க, இங்கேயும் 5x, இங்கேயும் 5x, இங்கேயும் 5, இங்கேயும் 5. ஒன்னு சிடி வரும், அல்லது ஏபி வந்து வரும், அல்லது ஏசி வரும், அல்லது ஏடி வரும். இப்படி என்ன பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே, இங்க இருந்து நம்ம வந்து என்ன எடுக்கும்? 5ஐயும் எக்ஸையும் வெளியே எடுக்கிறீங்க இங்க இருந்து. ஓகே, அப்ப என்ன வரும்? எக்ஸ் மைனஸ், அதாவது ஓவராலா இதை வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2x சம்திங் வந்து இருக்கும். ஸோ இப்படி நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா எந்த வேல்யூ வரும் அப்படிங்கிறத மேக்சிமம் எலிமினேட் பண்ணி என்ன பண்ணிடலாம்? தூக்கிடலாம். ஸோ இங்க ஓவராலா வந்து பாருங்க, இதுலயும் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் தான், இதுலயும் எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் தான், இதுவும் இதுதான், இதுவும் இதுதான். இப்படி யோசிக்கலாம். இங்க மாற்று வழியில யோசிங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, அகைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x. இது ஒரு வகை, இது ஒரு வகை, இது ஒரு வகை, இது ஒரு வகை. புரியுதா? அடுத்து பாருங்க 5x 5x 5 5. அப்போ இந்த மாதிரி சிம்பிள் கூட நீங்க வந்து வரைஞ்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு எது வரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணலாம். ப்ரிடிக்ட் பண்ணி ஓகே இது கொஞ்சம் டஃபா இருக்கு இந்த சம், போனதுல எலிமினேஷன் டைரக்டா பண்ணிட்டோம், இப்படி என்ன பண்ணலாம்? ஒவ்வொன்றையும் ஆராயலாம். அடுத்து இங்க வந்துப்பாங்க, இங்க நான் சொன்னேன் இல்லையா, கண்ணை மூடிட்டு இதையும் தூக்கலாம். ஏன்னா நமக்கு ஜோடியா இருப்பாப்ல. எலிமினேஷன் டெக்னிக் பண்ணோம்னா இதுவும் ஜோடி கிடையாது, இதுவும் தான் ஜோடி. அப்போ ஜோடிய என்ன பண்ணலாம்? தூக்கலாம். மேக்ஸ்ல பெரும்பாலான கேள்விகள் இப்படிதான் இருக்கும். இப்போ பாருங்க, இதை பாருங்க. ஸோ இங்க
கொஞ்சம் வித்தியாசமா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, இங்க இதுல நம்ம இது எக்ஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. சம்டைம் இது வர்றதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. அப்போ இதோட பேட்டர்னை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து பாருங்க 3 வகை ஒண்ணு போல தான் இருக்காப்புல. 3 வகை ஒண்ணு போல தான் இருக்கு. இது மட்டும் வித்தியாசமா இருக்கு. இதை தூக்குங்க. அடுத்து இந்த இதுவும் கொஞ்சம் ஒண்ணு போல இருக்கு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதை தூக்கிடுங்க. அப்ப என்ன பண்ணிடலாம்? இப்ப ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரியாரிட்டியை பாருங்க. எக்ஸ் பவர் 3 ஸ்கொயரு ஸ்கொயரு ஸ்கொயரு. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இது வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வராது. ஏன்னா இங்க ஸ்கொயரு ஸ்கொயரு ஸ்கொயர் இருக்கு. அடுத்த வகையில பாருங்க, 2வது வகையில வந்து பாருங்க, எக்ஸ் பிளஸ் 3 வந்திருக்கு, எக்ஸ் பிளஸ் 3 வந்திருக்கு, எக்ஸ் பிளஸ் 3 வந்திருக்கு. இங்க எக்ஸ் பிளஸ் 3 தூக்குங்க. ஓகே, அடுத்து பாருங்க, காமனா இருக்கிறது இது இது இது. ஸோ இங்க ஹையர் ப்ரியாரிட்டி இதுவும் தான். ஏன்னா இதுதான் வந்து பிளஸ்ல வந்து வருது. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வருது? மைனஸ் வருது. உங்களுக்கு டைமே இல்லை, இதை வந்து எப்படி பண்றதுனே தெரியலைன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்ல இருந்து வரலாம். இது வந்து இப்படி மொக்கையா என்ன பண்ணுவானுங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, இதை ஏன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன்னா, உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ் நாளைக்கு எழுத போறீங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து எழுதணும். இப்படி வந்து படிச்சுட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்லி கொடுத்த மாதிரி தெளிவா படிச்சீங்கன்னா மெயின்ஸ்ல 70 மார்க் மேக்ஸ்ல கேட்பான். இந்த எலிமினேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ண தான் ஷார்ட்கட் வந்து இது பண்ண முடியும். ரைட்டா? அதே மாதிரி இதுக்கு வந்து பாருங்க, ஏதாவது ஒண்ணு போல இருக்காப்லையான்னு. எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய், எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இதை வந்து தூக்கி விடலாம். மேக்ஸை பொறுத்தவரையில இதான் ஃபார்மட். ஓகே, ஸோ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ரைட்? ஸோ நேற்று இப்போ எலிமினேஷன் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா, கணிதத்தில் 20க்கு 25 25க்கு 25 மதிப்பெண் பெறுவதற்கு வழிவகை. உண்மையை சொல்றேன்னா கதையை விடுறேனான்னு நீங்க பார்த்துக்கணும். ரைட்டா? இப்போ தமிழ்ல பக்காவா நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ் வந்து எடுக்க போறோம். அதை வந்து பார்த்துக்கோங்க. கொஷின் பேப்பர் தமிழ் வித் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ரைட்டா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்? விடுபட்ட தேர்வுகள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்க முதல் 4 டெஸ்ட் எழுதாதவங்களையும் ஈஸியா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எலிமினேஷன் டெக்னிக் இப்போ வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து ஒவ்வொன்றையும் ஹிஸ்டரி ஜியாகிரபி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, என்ன வாக்கு கொடுத்தனோ அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து டைப் பண்ணி உருவாக்குவேன் இல்லையா? உருவாக்கும் பொழுது எனக்கு ஒரு பிளான், இப்படி இப்படி பண்ணணும், இப்படி இப்படி வந்து செய்யணும் அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ அதனால டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த லெவலு நான் வந்து மார்ச் 3ஆம் தேதி அடுத்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து போட்டிருக்கேன். அது வந்து இப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல எல்லாமே எடுக்கிறதுனால எல்லாமே பக்காவா எந்தெந்த டாபிக் எங்கெங்க இது பண்ணுங்கிறது வித் வீடியோ, இந்த கிளாஸோட வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருவேன், நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன், நீங்க டாபிக்கும் வந்து கொடுத்துருவேன். ஸோ நீங்க அதை பத்தி என்ன பண்ணலாம், ப்ராப்பரா நீங்க வந்து அதை படிச்சீங்கன்னா அது போதும். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்க நம்ம இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பேமெண்ட் கேட்வே. நீங்க பண்ணணும் அப்படின்னா பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்பணும். வரக்கூடிய 24ஆம் தேதியிலிருந்து பயிற்சி பற்ற நான் வந்து கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு செப்பரேட்டா பயிற்சி பற்ற வந்து கொடுப்பேன். அந்த பயிற்சியில குரூப் 4 உடைய என்டையர் ஃபார்மட் அதுக்குள்ள அந்த புக்கையும் ரெடி பண்ணிடுவேன். ஸோ 25 வருஷத்துக்கான ஒரிஜினல் வினாத்தாள்களின் கூடியத இந்த புக்கையும் ரெடி பண்ணிடுவேன். அந்த புக்கும் நான் ஃப்ரீயா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். கோடிங் ஷீட் எல்லாமே ஒரு 24ஆம் தேதி கொரியர் அனுப்ப ஆரம்பிப்பேன். 3ஆம் தேதி எக்ஸாமுக்கு உங்க கைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஸோ நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி அந்த எக்ஸாமை என்ன பண்ணலாம்? ஸோ நீங்க இது இனிமே போய் ஏதோ ஒரு இடத்துலயே வந்து சேர்ந்து என்ன நடக்குதுன்னு வந்து புரியாம இருக்கிறதோட இந்த செகண்ட் ஷெட்யூலை யாராவது வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். எவ்வளவோ நாம வந்து உங்களுடைய பல மணி நேரத்தை நான் வந்து மிச்சப்படுத்துறேன். பிளஸ் உங்களுக்கு எப்படி படிக்கணும், என்ன செய்யணும், இவ்வளவுதான் விஷயத்த நான் வந்து சொல்றேன். ஸோ பிரைவேட் தனியார் இன்ஸ்டியூட்ல ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா, 30,000 ரூபா, 15,000 ரூபா இப்படிலாம் வசூல் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன்.
ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக எஜுகேஷன்ஸ் வந்து கிடைக்குது, பல மணி நேரம் வந்து சேவ் ஆகுது. இதுதான் இவ்வளவுதான் விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம். உங்களுடைய கனவுகளை எளிமையாக உங்களால வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆக முடியுது. ரைட்டா? அதனால டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்குன்னு பிளான் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். நீங்கள் ஒரு 3 மாதம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அசால்ட்டாக கிளியர் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆச்சரியக்கல்வியை, ஏன்னா நீங்கள் சொன்னாதான் 4 பேருக்கு வந்து தெரியும். ஸோ நான் நியூஸ் பேப்பரில் பக்கத்தில் முதலீடு பண்ணி 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சோர்ஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே. ஸோ நீங்கள் 4 பேருக்கு வந்து சொல்லும்போது அது வந்து பரவும். அடுத்து தமிழ்நாடு முழுவதும் பயிற்சி பட்டறைக்கு ஸ்பான்சர் வந்து தேடிட்டு இருக்கேன். அப்படி வந்து கிடைக்கும் பட்சத்தில் ஒரு நாளுக்கு இப்போ வந்து ஏற்கனவே கும்பகோணத்தில் பண்ண ராஜா சார் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு இருக்காரு. ஸோ அது போக நம்ம 6 நாள் 3 நாள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பேராசை. ஸோ அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா 6 நாளில் டிஎன்பிசி ஒட்டுமொத்த குரூப் 4 நான் வந்து முடிச்சு விட்ருவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக அப்பப்போ ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்டை வச்சு தான் ஆச்சரியக்கல்வியோட அடுத்த வளர்ச்சி வந்து இருக்குது. ஸோ உங்களை கிளியர் பண்ண வைக்க வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ரைட்? ஸோ இந்த மாதிரி எலிமினேஷன் டெக்னிக். இப்போ எலிமினேஷன் டெக்னிக்கை நான் உங்களுக்கு வந்து ஓவராலாக இப்போ வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த எலிமினேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே மேக்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கை கொடுக்கும். இப்போ ரீசண்டாக இப்போ 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த கேள்வித்தாளை உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஸோ அந்த கேள்வித்தாளில் மேக்ஸோட எலிமினேஷன் டெக்னிக்ஸு நம்ம வந்து பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ இப்போ ஏற்கனவே இது வந்து நேற்று நைட்டு தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரை நான் வந்து சொல்லிவிட்டு அடுத்து அந்த இதுக்கு போயிடலாம். இது ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த டிஎன்பிசி வெப்சைட்டுக்கு போயிடுறேன். ஓகே, கொஷின் பேப்பர் நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, இது எலிமினேஷன் டெக்னிக் சொல்லிட்டு நம்ம நேராக இந்த டாபிக் போயிடலாம். ஸோ இந்த இதில் ஈக்குவேஷன் டைப் மட்டும் தான் கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து படிக்கணும் இந்த ஹெச்எஃப் எல்சிஎம்ல. மற்றபடி மற்றதெல்லாம் டக்குன்னு வந்து 2 செகண்ட் 3 செகண்ட்ல வந்து போட்டுடலாம். இந்த இது மட்டும் தான் கொஞ்சம் எலாபரேட்டாக வளன்னு இருக்கும். அதனால இது பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இப்போ நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துச்சு. அதில் கேட்கப்பட்ட கேள்வியை எலிமினேஷன் டெக்னிக்கில் எப்படி வந்து அணுகிறது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஓகே, காலையில் படிச்சீங்கன்னா எவ்வளோ டைம் வந்து மிச்சமாகுதுன்னு பாருங்க. பல மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாகும். அதனால காலை பொழுத ரொம்ப கரெக்டாக நீங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக்கணும். பயங்கர சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து சொல்ல முடியாத வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ காலையில எழுந்துச்சு ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாவே அந்த நாளே வந்து இதா இருக்கும். நம்ம காலையில கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ சேஞ்சஸ் அப்படிங்கிறதே தெரியும். என்னடா அவ்வளோ டைம் இருக்கு, ஐயோ அதுக்குள்ள நைட்டு தான் ஆகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீல் ஆகும். அதனால காலை பொழுது என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டா நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர்ல ஓகே இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்ல மேக்ஸுக்கான எலிமினேஷன் டெக்னிக்ஸ் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இதை தொடர்ந்து இந்த ஆப்ஷனை நீங்க உள்வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டினை ரீட் பண்றதுக்கு முன்னாடியே ஆன்சரை போட்டுருவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் வந்து கிடைக்கும். நான் சொல்றேன் இல்ல, டிஎன்பிசி எக்ஸாம் ஒரு பொருட்டே கிடையாது, இது ஒரு எக்ஸாமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து இது பண்ணுவீங்க. ஸோ வெளியில எல்லாம் உங்களுக்கு அது படிக்கணும் இது படிக்கணும் தமிழ் படிக்கணும் மேக்ஸ் படிக்கணும் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் உட்காருங்க, 10 நிமிஷம் தான் ஒவ்வொரு டாபிக்கும். கரெக்டா இது படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே உங்களால வந்து போதுமானது. ஸோ இப்போ நான் ஒவ்வொரு டாபிக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு வந்து சொல்லிட்டு தென் என்ன பண்ணிடுறேன்னா அதுல எலிமினேஷன் டெக்னிக்கையும் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாருங்க. ஸோ இதுல இந்த கொஸ்டின்ஸ்ல ஓவராலா நமக்கு கேட்கப்பட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினோட வேல்யூவை வந்து பாருங்க. ஸோ இங்க வேல்யூவை பாத்தீங்கன்னா 20, 22, 25 சம்திங் வந்து இருக்கு. அப்போ இது வந்து என்ன ஆகுது, 5ஓட மடங்காதான்
20 25 அப்படிங்கிறது 5ஓட மடங்கு இல்ல 2ஓட மடங்கா தான் வந்திருக்கு. இது என்னது ஒற்றைப்படை. கண்ணை மூடிட்டு இதை வந்து என்ன பண்ணிடலாம், டெலீட் பண்ணிடலாம். புரியுதா? அந்த நம்பரை வச்சுக்கிட்டு ஒற்றைப்படை வருமா இரட்டைப்படை வருமா அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாருங்க, இந்த சம்மோட எலிமினேஷன் டெக்னிக். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்டிருக்காங்க. இங்க 5/16, இங்க 16/5, இங்க 5/8, 6/15. இது கண்டிப்பா அந்த ரெண்டும் வராது. கண்ணை மூடிட்டு இதை வந்து எலிமினேட் பண்ணலாம். எத்தனை பேர் இப்படி அப்ரோச் பண்ணிருக்கீங்க? இப்பதான் பாக்குறேன் அப்படிங்கிறவங்க, இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். இப்படிலாம் இருக்கா, இப்படிதான் இருக்கா, ஐயோ இது வரைக்கும் பார்க்காம விட்டோமே, இப்படி இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நம்ம மூளை இப்படிலாம் யோசிக்காது. ஓகே, அதனால வெரி குட் வெரி குட். இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சந்தோஷம். எனக்கு என்ன பயம்னா, திரும்ப வந்து இதுலயே உட்கார்ந்துருவீங்களோன்னு ஒரு பயம். அதனாலதான் நான் இந்த மாதிரி சீக்கிரட்டான விஷயங்கள்லாம், உங்களுக்குன்னு ஒரு சில முயற்சி இருக்கு. இது கடைசி நேரத்துல 5 நிமிஷம் தான் இருக்கு, அந்த நேரத்துல வந்து பண்ணலாம். சும்மா ஸ்டார்டிங்ல உட்காந்துக்கிட்டு இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து குரூப் 1க்கு உங்களுக்கு வந்து இதா இருக்கு. அடுத்து பாருங்க, இத இங்க 28, 26, 24, 30, 24, 26, 28, 30 இந்த ஆர்டர்ல இருக்கு. இது எலிமினேஷன் பண்ண முடியாது. ஓகே, எது ஹையஸ்ட் வேல்யூ லோயஸ்ட் வேல்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க வந்து பண்ணிடலாம். அடுத்து இதை பாருங்க, இங்க பாருங்க. இங்க ஓவராலா எண்ட் வித் 6, 6, 4 இந்த மாதிரி இருக்கு. இதை வந்து பாருங்க, 36, 72, 12, 79. கண்டிப்பா இது வந்து வராது. ஏன்னா இது எல்லாமே இரட்டைப்படை எண்கள். இங்க எப்படி நமக்கு ஒற்றைப்படை எண் வரும்? வாய்ப்பே கிடையாது. இப்ப 79 கூட 2 பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 92 18. ஓகே, இரட்டைப்படை எண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து வரும். ஒற்றைப்படைக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட்டா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 12. சோ இங்க 12 ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கு. 36ங்கிறது என்னது, 3 × 12 தான். அடுத்து 72ங்கிறது எத்தனை 12? 5 12 60, 6 × 12. புரியுதா? சம்மு புரியுதா? அப்போ இதுல எது வரும்? ஒரு ஆப்ஷனை தூக்கிட்டீங்கன்னா, இப்போ நல்லா கவனிக்கணும். ஏன் எலிமினேஷனை யூஸ் பண்ணணும்னா, இந்த 4ல 1 சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25% ப்ராபபிலிட்டி. இதுல ஒவ்வொன்றையும் தூக்குறீங்கன்னா கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு, 4ல 1 சூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வாய்ப்பு? 25%. 4ல 1 சூஸ் பண்ணீங்கன்னா 25% வாய்ப்பு இருக்கு. இதே பேட்டர்ன்ல ஒரு ஆப்ஷனை தூக்கிட்டீங்க, மீதி எத்தனை இருக்கு? 3 இருக்கு. இதுல இருந்து 1 எடுத்தீங்கன்னா 33% ப்ராபபிலிட்டி. ஏன்னா 1 தூக்கியாச்சு, மீதி 3 பிரிவு தான் இருக்கு. அப்ப 100ல பாதி 3 மடங்கு பாத்தீங்கன்னா 33% ப்ராபபிலிட்டி. அகைன் ஒரு ஆப்ஷனை தூக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 2 ஆப்ஷன் தான். அந்த 2 ஆப்ஷன்ல சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கிறது எவ்வளவு? 50% ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்போ எலிமினேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இது திரும்ப 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 ஓகே, திரும்ப 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 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். அடுத்தது பாருங்க, இந்த சம்ம வந்து பாருங்க, இங்க +1 +1, இங்க -1 -1, எல்லாத்துலயும் x². எப்படி பாக்குறேன்னு தெரியுதா? இப்போ நான் எப்படி பாக்குறேன்னு பாருங்க. இத வந்து முழு ஈக்குவேஷனா பார்க்கல. எப்படி என்னோட பார்வை எப்படி இருக்குன்னா, ஓகே நான் இந்த கொஸ்டினே பார்க்கல, ஓகே ஆப்ஷனை தான் வந்து பாக்குறேன். இங்க x², 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 x². ஓகே, இங்க -x, இங்க +x, அப்போ இதுவும் ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடின்னு வந்து வச்சுக்கலாம். ரைட்டா? அகைன் +1 +1 -1 -1. புரியுதா? அப்போ இந்த 2ல இருந்து ஏதாவது வந்து வரும், இந்த 2ல இருந்து ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். அப்ப என்ன பண்ணணும்? அதுல நீங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். இது கொஞ்சம் டஃபா இருக்கும். ஏதாவது எந்த ஜோடின்னு கரெக்டா இதுல வந்து டக்குன்னு வந்து எடுத்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், முடிச்சு விட்டுருலாம். புரியுதா? இதை என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்ல நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க.
அடுத்தது பார்ப்போம். இங்க பாருங்க. ஸோ இங்க 36 36 36 36. அடுத்து 40 33 54 47 இருக்கு. 40 ஓகே 33 47 54. நான் என்ன பண்ணிருக்கேன், ஆர்டரா எழுதியிருக்கேன், எண்ட் வித் நம்பர். புரியுதா? ஏழால வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண், ஏழால் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது வகுக்கும் போது 7 வந்து பாத்தீங்கன்னா மீதி கிடைக்குது, 7 மீதி கிடைக்குது. அப்ப என்ன பண்ணணும், நீங்க 7 என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கூட்டுவீங்க. கூட்டிங்கன்னா 54. இது வந்து என்ன ஆகும், 40 மாறும். இது 47 வந்து மாறும். இது 54 வந்து மாறும். இது 61 மாறும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தால 35 56 94 டிவைட் ஆகுறது. ஸோ அப்போ இந்த வேல்யூஸை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், நான் இந்த டிவிஷன் நம்பரை அடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது ஒரு நம்பர் 2ஆல முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 546 இருக்கு, எண்ட் வித் நம்பரு ஒரு 2ஆல டிவைட் ஆகுது. 6 2ஆல டிவைட் ஆச்சுன்னா இந்த என்டையர் நம்பருமே 2ஆல டிவைட் ஆகும். இப்போ 546 இருக்கு, முதல் எண்ணு 2ஆல டிவைட் ஆகுச்சுன்னா என்டையர் நம்பருமே 2ஆல டிவைட் ஆகும். அடுத்து 46 இருக்கு, முதல் 2 இலக்க எண், 2 இலக்க எண்ணு, முதல் 2 இலக்க எண் 4ஆல டிவைட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்டையர் நம்பருமே என்ன ஆகும், 4ஆல டிவைட் ஆகும். புரியுதா? ஸோ அதே மாதிரி முதல் 546 3 இலக்க எண் 8ஆல டிவைட் ஆச்சுன்னா 573 546 இந்த மாதிரி இருக்குன்னா, முதல் 3 இலக்க எண் 8ஆல டிவைட் ஆச்சுன்னா என்டையர் நம்பருமே என்ன ஆகும், 3ஆல டிவைட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சில வேல்யூஸ் வந்து இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணலாம், இதை வந்து தூக்கலாம். அடுத்து பாருங்க, இப்ப எல்சிஎம் வந்து பார்த்தோம். எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், இருக்கிறதுலே கமெண்ட் பண்ணுங்க. 21க்கும் 35க்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுப்போம். என்ன வரும், 7 போடுங்க. 3 21 5 35. ஓகே, ஸோ அப்போ 7 3 21 23 5 என்ன வரும், 105. இதே ஹெச்எஃப்னு வந்து கேட்டா என்ன வரும், 7 மட்டும் வந்து வரும். அகைன் இங்க எல்சிஎம்னா எந்த வேல்யூ எடுப்போம், பவர்ல இருக்கிறதுல பெருசா சின்னதா, கமெண்ட் பண்ணுங்க. இருக்கிறதுலே எல்சிஎம்னா பெரிய வேல்யூ. இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, அப்ப என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து ஒய் இருக்கு, இங்க ஒய் ஸ்கொயர்டு இருக்கு, அப்ப என்ன வரும், ஒய் ஸ்கொயர்னு வந்து வரும். அகைன் அடுத்து பாருங்க. ஸோ இதே இது எல்சிஎம்னு கேட்டா இருக்கிறதுல சின்னது, எக்ஸ்ல சின்னது எக்ஸ் பவர் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஒய்ல சின்னது ஒய் மட்டும் தான் இருக்கு. அப்போ 7xyங்கிறது எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வேல்யூ இருக்கும். புரியுதா? யாருக்காவது ஒண்ணுமே புரியல அப்படின்னு இருக்கிறவங்க டைப் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைக்கிறவங்க நோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதுல பேஸே இல்லை, நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன். அதுக்காக நீங்க ஓப்பனா கேட்கறதுனால நீங்க வந்து ஐயோ அப்படின்னு வந்து நினைக்க கூடாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் இம்மிடியேட்டா உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன். யாருக்காவது எனக்கு ஒண்ணுமே அடிப்படையே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா பயப்படாம எஸ்ன்னு வந்து இது பண்ணுங்க. பொதுவா ஒண்ணுமே புரியல, இல்ல நான் கேட்கறது ஒண்ணுமே எனக்கு ஜீரோ நாலேஜ், எதுவுமே புரியல. சத்யா தைரியமா பேசுங்க, என்ன புரியல? சத்யா லைன்ல இருக்கீங்களா? என்ன புரியல உங்களுக்கு? சார் இங்க 21x² வந்து வருது இல்லைங்களா, பிளஸ் 35 அதை வந்து எல்சிஎம் பண்றதுக்கு பிரிக்க சொல்றீங்க. கேட்கல, பொதுவா இந்த ப்ராசஸ்ல இவ்வளவு சொல்லி கொடுக்குறோம்ல, அப்படி கேட்கிறேன். உங்களுக்கு இந்த சம் மட்டும் தான் புரியலையா, மொத்தமாவே புரியலையா? இந்த சம் தான் சார். ஓகே, இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து பார்க்கணும். மியூட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்பருக்கு பாக்குறீங்க, 21க்கும் 35க்கும் மியூட் பண்ணிக்கோங்க. டானாவத்தல் போட்டுறீங்க, 7 போட்டீங்கன்னா 3 21 5 35. இப்போ காமனா இருக்கிறது ஹெச்எஃப்னு கேட்டா இதுக்கு வந்து 7 வந்து வரும். எல்சிஎம்னு கேட்டா 7 வரும், 3 வரும், 5 வரும். அப்போ அது வந்து என்னது, 105. ஓகே, ஸோ இங்க ஹெச்எஃப்னு வரும்போது எக்ஸ்ல சின்ன வேல்யூ எடுக்கணும். அப்ப எக்ஸ் இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, அப்ப எக்ஸ் மட்டும் வந்து வரும். இதே இது எல்சிஎம்னா எக்ஸ்ல பெருசு எடுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து வரும். அதே மாதிரி ஒய்ல
ஹெச்எஃப்னு கேட்டா ஒய்யில சின்னது, ஒய்யின் அடுக்கு சின்னது, ஒய் மட்டும் தான் இருக்கு. இதே இது எல்சிஎம் கேட்டா ஒய்யில பெரிய அடுக்கு ஒய் ஸ்கொயர், அவ்வளவுதான். புரியுதா? ஸோ இது வந்து பேஸ். இது வந்து நம்பருக்கு தனியா பண்றீங்க. அடுத்து பவர் டைப் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா அது. ஓகே, இப்போ ஆப்ஷன் வந்து பாருங்க. ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக் பாருங்க. 105 எல்லாத்துலயும் இருக்கு. அடுத்து எக்ஸ் 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 ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகே, அடுத்து ஒய் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒய் ஸ்கொயர்டு சம்திங் வந்துருக்கு. இது மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. இது வந்து தூக்கிடலாம். இது மட்டும் டிஃபரெண்டா இருக்கு, தூக்கிடலாம். இங்க வந்து பாருங்க, இந்த ரெண்டும் கொஞ்சம் ஈக்குவலா எக்ஸ் ஸ்கொயர்டு சம்திங் ரெண்டும் ஈக்குவலா வந்திருக்கு. அப்ப இது வந்து மேக்சிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி. அப்ப என்ன பண்ணிடலாம், இது ஏற்கனவே ஷார்ட்டா பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த மாதிரி எலிமினேஷன் டெக்னிக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, ஒரு வினாடி வினா போட்டி வந்து நடக்குது. XY வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை ரேஷியோ டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸும் ஒய்யும் என்ன பண்ணிருக்காங்க, 10:11 வந்து இது பண்ணிருக்காங்க. மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 84 புள்ளி இது பண்ணிருக்காங்க. ஸோ இது 84 புள்ளி ஓவராலா பெற்றிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. இந்த 2 பேரும் சேர்ந்து 84. இது என்னன்னா ஓவராலா இப்போ வந்து என்ன மீனிங்னா, இதை வந்து ரெண்டா பிரிக்கிறீங்க. ரெண்டா பிரிக்கும் போது இது ஓவராலா வந்து பிரிக்கும் பொழுது இப்போ 10 11 எத்தனை வரும், 21 வந்து வரும். டிவைட் பை 21 போட்டீங்கன்னா என்ன வரும், 4 வந்து வரும். ரைட்டா? ஸோ அப்போ எக்ஸ் ஒய் வந்து இருக்கு. ஸோ எக்ஸ் வந்து 10, ஒய் வந்து என்னது 11. அப்போ இதுல வந்து இது போட்டீங்கன்னா இது 4 மடங்கு, அப்போ 40 வரும். ஒய் வந்து பாத்தீங்கன்னா 44. பிரிக்கிறது தான். எக்ஸ் வேல்யூ 40 இருக்கும், ஒய் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 44 இருக்கும். அப்ப 2 பேரும் சேர்ந்து 84 புள்ளி. புரியுதா? இங்க நல்லா கவனிங்க, இங்க 11 இருக்கு. 11 இருந்தாலே என்ன வரும், 22, 33, 44. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷனை 11 10:11 சம்திங் வந்து இருக்கு. அப்ப ஈஸியா ஒன்னு 40 வரலாம் ஆர் 44 வரலாம் அப்படிங்கிறத. ஏன்னா இப்ப 10ன்னு வச்சுக்கோங்களேன், என்னவா வந்திருக்கும், 10ங்கிறது 2 × 5 வந்திருக்கும். 2 × 5 தான் வந்திருக்கும். அப்போ எண்ட் வித் 2 நம்பரா இருக்கலாம், அல்லது எண்ட் வித் 10 இருக்கலாம். ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எண்ட் வித் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அப்படி இல்லாட்டி எண்ட் வித் 5ஆ வந்திருக்கும். அப்படியாப்பட்ட நம்பர் கண்டிப்பா 5ஆல டிவைட் ஆகும். இதே இது கடைசி 2ஆல டிவைட் ஆகக்கூடியது ரெட்டப்படையா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், என்டையர் நம்பரும் 2ஆல டிவைட் ஆகும். இது ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து எலிமினேஷன் டெக்னிக்கை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிக்கலாம், வளர்த்துக்கலாம். ரைட்டா? இதெல்லாம் வந்து ஈஸி, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்கள்ல 40 நிமிஷத்துக்கு 3 அலகு. 40 நிமிஷத்துக்கு 3 அலகுன்னா 2 மணி நேரத்துல மின்சாரம் 2 மணி நேரம் 120க்கு எவ்வளவு? இது எது பண்ணீங்கன்னா 3 3 3 9. ஒரு செகண்ட்ல பண்ணக்கூடிய சம். இதெல்லாம் ஒரு சம்மே கிடையாது. நம்ம ஏற்கனவே பெர்சன்டேஜ்ல வந்து சொல்லி கொடுத்தோம் இல்லையா அது. அடுத்தது வந்து பாருங்க, இதுல எலிமினேஷன் டெக்னிக்கு எப்படி இருக்கு, 27, 48, 36, 60 எல்லாமே எப்படி இருக்கு, 12ஓட மடங்கா வந்து இருக்கு. ஆனா இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதை வந்து தூக்கி போடலாம். 81 மாணவர்கள் எத்தனை மீட்டரு, 440 மீட்டர். இது வந்து என்னன்னா என்ன சொல்லியிருக்கேன், மேல மென்னு ஆண் பெண் வந்து மேல போடுவீங்க, இன்டு நாட்கள் வந்து போடுவீங்க, டே போடுவீங்க, அடுத்து நேரம் வந்து போடுவீங்க. கீழே வந்து என்ன பண்ணும், வேலை வந்து போடணும். இந்த ஃபார்முலா வச்சு நிறைய கேட்பாங்கன்னு சொன்னேன். அப்ப 81 மாணவர்கள். ஓகே, எவ்வளவு சோறு, 448 மீட்டர். ஒரே ஒரு செகண்ட், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சோபியா போயிட்டு வாங்க, உங்களை கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்றேன். இதுல நேத்து ஒரு விஷயம் வந்து நடந்து போச்சு. என்னன்னா, நான் வந்து எவ்வளவு மோட்டிவேஷன் பண்றேனோ அதே மாதிரி என்னுடைய வார்த்தைகளையும் வந்து நான் வந்து ரொம்ப கவனிக்கணும், கவனமா வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு அனுபவம் வந்து கிடைச்சது. நான் பொதுவா என்னுடைய அனுபவங்களையும் நான் பண்ண மிஸ்டேக்ஸையும் சொல்றதுக்கு மெயின் காரணம், நீங்களும் என்ன பண்ணணும், தேர்வுல செய்யக்கூடிய மிஸ்டேக்கா வந்து இருக்கட்டும், லைஃப்ல செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸா இருக்கணும், கண்டிப்பா நீங்க வந்து மாத்தியே ஆகணும். என்னென்ன தவறுகளை வந்து பண்றீங்களோ அந்த தவறுகளை எவ்வளவு சீக்கிரமா வந்து மாத்த முடியுமோ மாத்துனீங்க தான் உங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கான கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் வந்து கிடைக்கும்.
இப்போ நேத்து ஒருத்தங்க கிளாஸ்ல வந்து கொஸ்டின் கேட்கறேன், இது பண்றேன், கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து புக் வந்து போச்சு. அந்த புக்க அவன் வந்து நேர்மை இல்ல. அதனால எனக்கு வந்து கோவமாயிருச்சு. என்னன்னா, நேர்மை மட்டும் இல்லன்னா, நான் அவங்கள வந்து லைஃப்ல உடனே வந்து யாரா இருந்தாலும் வந்து கட் பண்ணதுக்கு தான் வந்து பார்ப்பேன். அப்போ இங்க மெயினா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நேத்து வந்து கிளாஸ விட்டு ஒருத்தவங்கள ரிமூவ் பண்ணிட்டு, அ திட்டி விட்டேன். அதே மாரி WhatsAppல ஒரு மெசேஜ்ல ஒரு பையன் நேர்மையா இல்லன்ட்டு திட்டி விட்டேன். அந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பாதிச்சிருக்கு. பிளஸ் அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, படிக்க முடியாம ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. ஒரு கல்வி, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன குடுக்கக்கூடிய நான், இந்த கோவமா நேர்மை தவறாங்க அப்படிங்கும்போது கோவப்படுறது, கிளாஸ் நடத்தும்போது ஃபோக்கஸ்டு இல்லாம டைவர்ட் ஆகுறாங்க அப்படிங்கக்கூடிய கோவத்துல வந்து பேசுறது. கோவத்துலன்னா அத ஒழுங்குபடுத்துறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியோண்டி அந்த 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 பனிஷ்மென்ட் வந்து குடுக்குறேன். கிளாஸ விட்டு தூக்குறது, இந்த மாரி வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மள நேசிக்கிறவங்கள, அதாவது நம்மள ஃபாலோ பண்றவங்க, அவங்களுக்கு அது வந்து டிமோட்டிவேட் ஆகுது. அப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு லைஃப்ல மீன்ஸ் நம்ம வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள வந்து சொல்றோமோ, அதே மாரி அவங்கள வந்து சாஃப்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அத நம்ம ஒழுங்குபடுத்தணும்ங்கக்கூடிய பேர்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தோம்னா, அதுவுமே அவங்கள வந்து படிக்க விடாம வந்து பாதிக்கும். இது எனக்கு லைஃப்ல உருவாக்குன ஒரு இது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அடுத்து அப்ரோச் பண்ணும்போது, ஓகே. இப்போ இவங்க வந்து இடையில டிஸ்டர்ப் பண்ணோனே தூக்கணும்னு வந்து நெனச்சேன். ஆனா என்ன பண்ணல, ஒரு நிமிஷம் உட்கார்ந்து ஹோல்ட் பண்ணி, இல்ல தூக்க வேண்டாம். அவங்க கஷ்டப்பட்டு கவனிக்கிறாங்க. ஏதோ ஒரு அன்மியூட் பண்ணி அதனால டிஸ்டர்ப் ஆயிருக்கும். இது வந்து என்ன அப்டின்னா, ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதுல மிஸ்டேக்ஸ் ஆகுது. அத வந்து திருத்திக்கிட்டு என்ன பண்ணணும், அடுத்தடுத்து போனா தான் நம்ம வந்து ஒரு குவாலிட்டியா வந்து பாத்தீங்கன்னா உருவாக முடியும். இத வந்து எதுக்காக இப்போ இந்த இத வந்து சொல்லணும்னா, நீங்க எக்ஸாம்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்டின்னா, அத இமிடியேட்டா நோட் பண்ணணும். அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல அத வந்து கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணா மட்டும் தான், ஃபைனல் எக்ஸாம நீங்க வந்து சிறப்பா, தரமா வந்து பண்ண முடியும். உங்களோட மிஸ்டேக்ஸே என்னன்னு தெரியாம, நம்ம சூப்பரா படிக்கிறோம், நல்லா இருக்கிறோம், பயங்கரமா இருக்கிறோம், அப்படி வந்து யாரும் வந்து யோசிக்காதீங்க. பண்ணக்கூடிய விஷயத்த, தவறுகள கரெக்ட்டான முறையில திருத்தக்கூடிய விஷயத்த நீங்க வந்து பண்ணணும். உங்கள நீங்க அனலைஸ் பண்ணணும். நீங்க யாரு? என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது என்னோட விஷயத்த அனுபவத்த பகிர்றதுக்கு காரணம், நீங்க எக்ஸாம்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னா, அத ஒரு பேப்பர்ல எடுத்து எழுதிக்கோங்க. தொடர்ந்து என்ன பண்ணிக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த எக்ஸாம்ல தப்பு பண்ணத அடுத்த எக்ஸாம்ல பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா, ஒரு 10, 12 எக்ஸாம்ல சூப்பரா ஆயிரும். அந்த எக்ஸாம் ப்ராசஸே நீங்க வந்து என்ஜாய் பண்ணி எழுதுவீங்க. ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து சம்முக்கு வந்துருவோம். ஸோ 81 மாணவர்கள் 448 மீட்டர் சுவர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவியத்த அம் வேல வந்து கீழ போடுவோம். 448 81 மாணவர்கள். எத்தன நாள் வேல பார்க்குறாங்க? 56 நாள். இதே இது 160 நீளமுள்ள. அப்போ வேல 160. மேல எவ்வளவு? 27 நாள். மேல 27 நாள். அடுத்து ஓவியத்த மாணவர்கள் வந்து தெரியாது. இத என்ன பண்ணக்கூடாது, அங்கேயும் இங்கேயும் போட்டு நீங்க வந்து மாத்தி கீத்தி வந்து இது பண்ணக்கூடாது. இதையும் அடி கொடுங்க. அடி கொடுத்தீங்கன்னா ஈரேழ் 14. ஓகே. மூகே இது வந்து அடி கொடுத்தீங்கன்னா 3ஆல அடி கொடுக்கலாமா? 6 மூகேழ் 21. இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 3ஆல. ஓகே. அடுத்து வந்து பாருங்க. இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 1 3 3 அகைன் 1 3 3 4 3 12 மிச்சம் 2 இது வந்து வராது. 3 அப்படியே வச்சுக்கோங்க. 56 448 அடிங்க. 56 448 அடிச்சா என்ன வரும்? சொல்லுங்க பார்ப்போம். இப்ப 5ஆல அடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5ன்னா 60 எடுத்துட்டீங்கன்னா 6 36 7 42. 56 × 7 வருமா? இத என்ன பண்ணிட்டேன்? 50 ஞாபகத்துல வச்சுக்கிட்டேன். ஓகே. 5 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இத 6 ஞாபகத்துல வச்சீங்கன்னா 6 36 7 42. அப்ப 56 கூட 7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. 56 7 இது பண்ணீங்கன்னா 392. 8ஆல பண்ணோம்னா 448. இதை அடி கொடுத்தீங்கன்னா 8 வரும். என்ஆர் 48. எண்டு வித்து 8ஐயும் 6ஐயும் பெருக்குனீங்கன்னா 48. அப்போ 8 வந்து வரும் அப்படிங்கிறத டக்குன்னு பிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 8. ஸோ அடுத்து இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 20. ஓகே. ஓவராலா 20. அப்ப இந்த 20ம் இங்கேயே வந்து போகும்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 60.
இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, ஒரு சம்மு எக்கச்சக்கமா கேட்பாங்க. ரைட்டா? இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கணும். அடுத்தது வாங்க, அடுத்தது இதுல எலிமினேஷன் டெக்னிக் எலிமினேஷன் டெக்னிக் வந்துட்டு நம்ம கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, இது ஏற்கனவே சொல்லிட்டேன் எலிமினேஷன் டெக்னிக். அடுத்தது வந்து பாருங்க. ஓகே, ஸோ இதுல எல்லாமே எப்படி இருக்கு, ஆர்டரா இருக்கு. 12 நான் சொன்னேன்ல ஏற்கனவே 12. ஐயோ, இந்த ஆப்ஷனை எப்படி டிசைன் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கணும். என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆப்ஷன் 12, அடுத்து 13, 14, 15 இந்த ஆர்டர்ல இருக்கு. ஓகே, அப்போ இது வந்து நம்ம சம் எலிமினேஷன் கொஞ்சம் கஷ்டம். இது வந்து ஆர்டர்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். அடுத்த சம் போயிருவோம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரெண்ட் என்னது. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன வரும், PR டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. இப்போ ஓவராலா 15,000. R வந்து பார்த்தீங்கன்னா 6, அகைன் 6/100, 6/100ன்னு வந்து வரும். ஸோ இது அடி கொடுத்தீங்கன்னா இந்த 00 இந்த 00 வந்து அடி கொடுக்கலாம். மீதி பேலன்ஸ் இது 10 இருக்கும். 2 10, 3 5. அடுத்து இதே அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 2 6, 3 9, 9 54. இந்த மாதிரி சம்மு நிறைய கேட்பாங்க. இது யாருக்காவது புரியாம இருக்கா? இப்போ போட்டது யாருக்காவது புரியாம இருக்கா? புரியலாம் சொல்லுங்க. ஓகே ஓகே, வெரி குட், எல்லாரும் ஆன்சர் போட்டீங்க. அடுத்தது வந்து பாருங்க. ஓகே, இதுல எலிமினேஷன் டெக்னிக் பாருங்க, சொல்லல பாத்தீங்களா. ஸோ இங்க இதுல எல்லாமே 60, 15 சம்திங் வந்து என்னவா இருக்கு, டபுளா இருக்கு. ஒரு வேல்யூ மட்டும் இதா இருக்கு. நம்ம பெரும்பாலும் எலிமினேஷன்ல என்ன பண்ணிடுவோம், இது மட்டும் வித்தியாசமா இருக்குன்ட்டு தூக்கிடுவோம். ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியே என்ன பண்ணிக்கணும், அலாட்டா வந்து இருந்துக்கணும். அடுத்தது வந்து பாருங்க, இது இங்க பாருங்க. ஸோ இதுல 18,500, 19. அப்போ இந்த ஏசி வந்து வரலாம், அப்படி என்ன வரலாம், பிடி வந்து பாத்தீங்கன்னா வரலாம். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசலானது 2 ஆண்டுக்கு 5% விட்டையில 22,050 ஆகுது. அப்போ இது வந்து என்னது, அமௌண்ட் வேல்யூ. சொல்லுங்க சிவமுருகன். ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், இது வந்து அமௌண்ட் வேல்யூ. ஸோ அமௌண்ட் வேல்யூ உங்களுக்கு வந்து இது. ஸோ பிரின்சிபல் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா, பிரின்சிபல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா போட்டு நீங்க அமௌண்ட் வேல்யூல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா n வந்து 3. ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இது குரூப் 4க்கு கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ரைட்டா, ஸோ இதுல ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இங்க கேட்டது 2 இயர்ஸ். இங்க கேட்டது 2 இயர்ஸ் வந்து கேட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணிட்டோம், சம் வந்து போட்டோம். ஸோ அங்க கேட்டது 2 இயர்ஸ். ஆனா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸா வந்து கேட்டிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 இயர்ஸ் வந்து கேட்கறது இதெல்லாம் வந்து குரூப் 4 ஃபார்மேட். அப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா வந்து இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன பண்ணிக்கணும், தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 3 இயர்ஸ் ஓரியன்டா வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வேல்யூஸ் எடுத்து எழுதுங்க. வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு, வந்து எல்லாரும் ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, ஸோ இதுல கவனிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஓரியன்டா கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு சம்மு பொதுவா 3 இயர்ஸ்லயும் வந்து கேட்பாங்க, 2 இயர்ஸ்லயும் வந்து கேட்பாங்க, அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் டைரக்டா வந்து கேட்பாங்க. ஸோ இந்த சம்மை என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து பொதுவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஏற்கனவே நான் வந்து நடத்திட்டேன், ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கூல் புக்லயும் இருக்கு, 2 இயர்ஸ்க்கும் வந்து இருக்கு, 3 இயர்ஸ்க்கும் இருக்கு. ஸ்கூல் புக்கையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா, அப்போ உங்களுக்கு பொதுவா
வந்து நான் ஏற்கனவே இந்த ஒர்க் ரிலேட்டடா என்ன பண்றாங்க, ஒர்க்கு டைமு வந்து கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சம்லையும் ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கு. அதை வந்து தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பொறுத்தவரையில உங்களுக்கு அதிகமான சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்ல தான் வந்து கேட்பாங்க. 2 இயர்ஸ் வச்சு கேட்கலாம், 3 இயர்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அந்த பேட்டர்னை நீங்க வந்து கரெக்டா பிடிச்சிக்கிட்டனாலே உங்களுக்கு வந்து போதுமானது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் இல்ல, எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இந்த பேட்டர்னை நீங்க வந்து என்ன பண்ணணும், கரெக்டா வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. அப்போ 3 இயர்ஸ் ஓரியன்டா குரூப் 4க்கு வந்து முக்கியம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதே 3 இயர்ஸ் ஃபார்முலா வச்சு என்ன பண்ணியிருந்தாங்க, கொஸ்டின்ஸ் மெயினா வந்து கேட்டிருந்தாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கு ஃபார்முலா மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. ஃபார்முலா மட்டும் நான் சொல்றேன். 2 இயர்ஸா இருந்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம். பிங்கிற அசல் ஆர் டிவைட் பை 100 ஹோல் பவர் ஸ்கொயர். இது வந்து டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் டயர்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பாருங்க, இதே இது 3 இயர்ஸா இருந்துச்சுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் 3 இயர்ஸா இருந்தா சேம் தான், சேம் ஃபார்மேட் தான். என்ன பண்ணணும், பி ஆர் டிவைட் பை 100. ஓகே, ஆர் டிவைட் பை 100 என்ன வரும், ஹோல் பவர் ஸ்கொயர் வந்து வரும். இது கூட எக்ஸ்ட்ரா என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, எக்ஸ்ட்ரா 300 பிளஸ் ஆர் டிவைட் பை 100. எக்ஸ்ட்ரா அந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் வந்து வரும். இது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஓவராலா நமக்கு பிங்கிறது 8000. ஓகே, அகைன் ஆர்ங்கிறது என்னது 5/100 ஹோல் ஸ்கொயர். அகைன் என்ன வரும் 305 டிவைட் பை 100. ஓவராலா அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 2 வாட்டி வந்து எழுதணும். 8000 இன்ட்டு 5/100 அகைன் 5/100. அதுக்கப்புறம் இந்த 305 100 போட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் அடி கொடுக்கலாம். அடி கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அரௌண்ட் 1000 வந்து இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், 61 வந்து ஆன்சர் ஆகும். ஸோ இது வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு வந்தா நீங்க வந்து பண்ணக்கூடியது. அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஸோ அப்போ இதுல எலிமினேஷன் டெக்னிக்ல வந்து பாருங்க, உங்களுக்கு இது எல்லாமே இந்த நம்பரை வந்து பாருங்க 5ஆல டிவைட் ஆகிறதா இருக்கு. மேக்சிமம் 5ஆல டிவைட் ஆகுறதுக்கு இது மட்டும் 61 இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, இந்த 2 ஆப்ஷனை கண்ணை மூடிட்டு தூக்கலாம். ஏன் தூக்கலாம், 3/2 7/2 வித்தியாசமா வந்திருக்கு. ஆனா இதை வந்து பாருங்க 7 அதோட மடங்கா இருக்கு. அப்போ இந்த 2ல தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியர் ஓரியன்டா கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க, ஒரு உருளையோட மொத்த பரப்பு 880 மீட்டர்னா ஆரம் வந்து கொடுத்தாச்சு, உருளையோட உயரம் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பாருங்க இதுல 10 வந்து இருக்கு. இது எல்லாமே 4 8 12 16. இப்போ 16 இருந்தா கன்ஃபியூஸ் பண்ணலாம், 16 தூக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா 10 இருக்கு, கண்ணை மூடிட்டு தூக்கலாம். அந்த ஆப்ஷனை தூக்கிடலாம். அடுத்து பாருங்க, ஏபி இருவரும் ஒரு வேலையை 16 நாள்ல முடிக்காங்க. இது அன்னைக்கே வந்து பார்த்துட்டோம். ஏபியோட வேலை ஏயும் பியும் 16 நாள். இதுல என்ன பண்றாங்க, ஏ மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 48 நாள். அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் 1/48 என்ன பண்ணும் 1/16 மைனஸ் வந்து போட்டீங்கன்னா இதே மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 48 மைனஸ் 16 கீழே வந்து மல்டிப்ளை பண்ணும், 48 இன்ட்டு 16ன்னு போடுவோம். அகெயின் 32 வகுத்தல் 48 டிவைட் பை 16. இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 2 வரும். அகைன் இதையும் கொடுத்தீங்கன்னா 2 4 2 8 24. புரியுதா? இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம், ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் மேக்ஸ்ல வந்து கேட்கறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து பாருங்க எல்லாமே இதோட 4 மடங்காவே இருக்கு பாருங்க. இது மட்டும் 4 மடங்கு இல்லை, மற்ற எல்லாமே 4 மடங்கா இருக்கு. அப்போ அதை என்ன பண்ணலாம், தூக்கி விடலாம். அடுத்தது வந்து பாருங்க, ஏ ஆனவர் 24ல முடிக்கிறாரு. ஓகே, பி ஆனவர் ஏவை விட 50%. 50%னா ஏ வந்து 24 நாள்ல முடிக்காருன்னா பி வந்து என்ன பண்ணுவாரு, அதுல 50% எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறாரு. 12 நாள்ல முடிக்கக்கூடிய திறன் வந்திருக்கு. பி ஆனவர் அந்த வேலையை முடிக்கக்கூடிய காலம் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா?
ஸோ இந்த மாதிரி சமயம் என்ன பண்ணணும், எஃபிஷியன்சி ஓரியன்டா வந்து பார்த்துக்கணும். அடுத்து வந்து பாருங்க முழுக்கள் இன்டிஜர்ஸ். ஸோ பிரைம் நம்பர்ஸ் இது வந்து ஏற்கனவே கொஸ்டின்ஸ் நான் வந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, பகா எண் ஓரியன்டா கேட்டிருக்காங்க. ஸோ எலிமினேஷன் டெக்னிக் பார்ப்போமா. இது எல்லாமே 4 மடங்கு. அடுத்து இது வந்து பாருங்க எல்லாமே டிவைடட் பை 3, 7, 5 வந்திருக்கு. ஸோ ஒன்னே ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே பகா எண்ணா. இது கான்செப்ட் ஓரியன்டா கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க பாஸ்கல் முக்கோணத்துல 6வது வரிசை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1, 5, 10 அப்படின்னு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த வேல்யூஸ். ஸோ அப்போ சி அல்லது டி தான் வரும் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். 1ஆவதுல 1 வருது, 2ஆவதுல 5 வருது, 3ஆவதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து, அதாவது எப்படி எடுக்கிறேன்னா 1ஆவதுல ஃபுல்லா 1 இருக்கு, 2ஆவதுல ஃபுல்லா 5 இருக்கு. ஓகே, 3ஆவதுல 10 இருக்கு. ஹையர் ப்ரியாரிட்டி என்னது 5 அல்லது 10. ஸோ இது வந்து எடுத்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, தூக்கி விட்டுலாம். ஒன்னு ஏ வரும், அப்படி டி வரும், ஆர் சி வரும், இல்ல டி வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். புரியுதா? 3வது ஆப்ஷன் பாருங்க, இங்கேயும் 10. ஓகே, இங்க 5, இங்க 5, இங்க வந்து ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல இருக்கு. அடுத்தது 1, அடுத்தது 10. ஓகே, அடுத்ததும் 10. ஹையர் ப்ரியாரிட்டி என்னவா இருந்திருக்கு. அப்ப இதுல 4வது ஆப்ஷனை செக் பண்ணும்போது இது ரெண்டும் கண்டிப்பா வராது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். இப்படி ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் உருவாக்குவாங்க. அதனால அதை உள் வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து தூக்கிடலாம். இந்த சம்ம வந்து பாருங்க, நான் சம்மே படிக்கல, ரைட்டா, சம்மே படிக்கல. எல்லாத்துலயும் ஸ்டார்டிங்ல என்ன வருதுன்னு வந்து பாருங்க, நான் சம்மே ரீட் பண்ணல. இங்க டி, இங்க டி, இங்க டி வந்து வருது. அடுத்து கடைசி வேலையை பாருங்க, இங்க எம் வருது, இங்க எம் வருது, இங்க ஐ வருது, இங்க ஐ வருது. முதல்ல பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், கடைசிக்கு போயிடணும். நமக்கு கடைசி பார்த்தனாலே வந்து கிடைச்சிடும். அடுத்து பாருங்க 6, 6, இங்க கே கே. ஓகே, அடுத்து வந்து பாருங்க எம் கே, எம் கே. அடுத்ததுல 3ஆவதுல பிரியாரிட்டி என்னவா வந்திருக்கு, இங்க எம் இருக்கு, இங்க கே இருக்கு, இங்க கே இருக்கு, இங்க கே இருக்கு. ஒண்ணு மட்டும் என்னவா வந்திருக்கு, வித்தியாசமா இருக்கு. அடுத்ததுல வந்து பாருங்க ஜே 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 ஜே. 3வது வேல்யூ எல்லாமே ஜே தான். அடுத்தது வந்து பாருங்க பி டபிள்யூ டபிள்யூ பி. அப்போ இத வந்து வச்சுக்கிட்டு இந்த ரெண்டுல ஏதாவது வரலாம், அப்படின்ட்டு இந்த ரெண்டுல ஏதாவது வந்து வரலாம். புரியுதா? இந்த ரெண்டுல ஏதாவது வரலாம், இந்த ரெண்டுல ஏதாவது வரலாம். ஸோ இங்க 3வது ஆப்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேவா வந்து இருந்துச்சு. ஸோ இதுல ட்விஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 3வது வந்து பாத்தீங்கன்னா எம் வருமா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றா எலிமினேட் பண்ணலாம். சிலது உடனே கிளிக் ஆகும், மற்றது கொஞ்சம் எலாபரேட்டா என்ன பண்ண வேண்டியிருக்கும். உங்களால ஏபிசிடி கடைசி 10 நிமிஷம் தான் வந்திருக்கு. சாரி 10 நிமிஷம் இல்ல, 2 நிமிஷம் தான் இருக்கு. ஏக்கு 1, 2க்கு பிக்கு 2 அப்படிலாம் வந்து படிக்கிற கஷ்டம். அதனாலதான் 5க்கு என்ன வரும், 10க்கு என்ன வரும், 15க்கு என்ன வரும், 20க்கு என்ன வரும்னு படிச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நீங்க வந்து தூக்கிடலாம். ரைட். ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் இதெல்லாம் வந்து ரிசனிங் டைப்ஸ்ல கேட்கக்கூடிய சம். அடுத்து வந்து பாருங்க, ஸோ 4000க்கு 5% வட்டி ஆண்டோட்டு குமரா காணப்படுது. 2 ஆண்டுல கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இங்க பாருங்க 410, 400, 420, 430. ஆர்டர் புரியுதா? இப்படிதான் ஆப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க. ஸோ அப்போ இதை வந்து எது வரும் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கணும், கரெக்டா மல்டிப்ளை பண்ணி கூட நீங்க இது பண்ணலாம். 400க்கு 5% ஒரு ஆண்டுக்கு. ஓகே, 4000க்கு 5%னா 4, 5, 20. ஓகே, அரௌண்ட் எவ்வளவு வரும் அப்படிங்கிறத நீங்க வந்து பெர் இயர் வைஸ் கூட கால்குலேட் பண்ணி அடுத்தடுத்த வருஷத்துக்கு கூட நீங்க வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ஓவராலா வருஷத்துல 200 ரூபா வரும், அடுத்த வருஷத்துல 200. இது வந்து எப்படி சொல்றேன்னா, நீங்க போட்டே பார்க்க வேண்டாம். வருஷத்துக்கு எவ்வளவு வருது, 5×20 200 ரூபா வருது. அடுத்து என்ன ஆகும், 4200 ரூபாய் ஆயிருது. இதுக்கு 5% போடும்போது 42.5 வந்து போடுவீங்க. ஓகே, அப்போ 5×20 200. ஸோ அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்றையும் அக்யூரேட்டா ஆப்ஷனை வந்து பாருங்க, பாத்தீங்கன்னாலே தூக்கிடலாம். ஸோ சிலது இந்த மாதிரி ஆர்டரா கொடுப்பாங்க. ஓகே, இங்க வந்து பாருங்க. ஸோ இங்க வந்து ஒரு இதுவும் ரிசனிங் அடுத்த டெஸ்ட்ல ரிசனிங் டாபிக்ஸ் வந்து வச்சிருவோம். ஏன்னா ஆப்டிடியூட் வந்து பாக்குறீங்க, ரிசனிங் வந்து பார்த்துரும். அடுத்துல பாருங்க 301, 304, 281, 293. இதுல என்ன கேட்டிருக்காங்க சம்மு,
டி இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. டி இடத்துல என்ன வரும்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எனக்கு தெரியல, எனக்கு எப்படி ப்ரீட் பண்றதுன்னு கொஞ்சம் உள்ள யோசித்தா தான் வரும். ஓகே, அடுத்த சம் வந்து பாருங்க. ஸோ இது வந்து பாருங்க, இதுல 3/16, 1/8, 12, 18. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது 1/81, அடுத்து 3, அடுத்து 24, 27. என்ன மடங்கா இருக்கு பாருங்க. இது மட்டும் வித்தியாசமா இருக்கு, இதை வந்து தூக்கி விட்டுறலாம். அடுத்தது வந்து பாருங்க 1/24, 1/27, அடுத்து 1/81. ரைட்டா? ஸோ இங்க அடுத்து வரக்கூடியது இங்க பாருங்க 16, 8, 12, 18. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன வரலாம், உங்களுக்கு நியர்பை வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், 24 வரலாம், இல்ல 27 வரலாம். ஏன்னா நியர்பை தானே, டக்குன்னு 81 மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். அப்போ அதை தூக்கிட்டு இந்த ரெண்டுல ஏதாவது வரும் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், முடிவு பண்ணலாம். ஸோ இது நம்பர்ஸ் டைப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன் நம்ம வந்து ஓல்டு கொஸ்டினை திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னா, இதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு குரூப் 4லயும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத பிடிச்சிட்டீங்கனாலே என்ன பண்ணிடலாம், டக்கு 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 டக்குன்னு நீங்க வந்து சால்வ் வந்து பண்ணிடலாம். ரைட்டா? ஒரு நம்பர் சீரியஸ்ல அடுத்தடுத்த நம்பரை 2ஆல பெருக்குவாங்க, 3ஆல பெருக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சில டைப்ஸ் வந்து இருக்கு. அந்த டைப்ஸை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது. பயிற்சி தான், ப்ராப்பரா வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. ரைட்? ஸோ இது நம்பர் சிஸ்டத்துல நெக்ஸ்ட் நம்பர் சீரியஸ் ஓரியன்டா கேட்கக்கூடிய டைப்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த டெஸ்ட் சீரியஸ்ல நம்ம ரிசனிங் டைப்ஸ் சம்மு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதை இன்னொரு டைப்ல வந்து சொல்லலாம், ஜிபி மெத்தட்னு சொல்லுவோம். இந்த ஏபிஜிபி மெத்தட் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுவோம், ஆர் வேல்யூ ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் வந்து காமிக்கணும்னா செகண்ட் வேல்யூவையும் ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் டிவைட் பண்ணுவோம். ஸோ இவங்க செகண்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ டிவைட் பண்றோம், இது செகண்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ டிவைட் பண்றோம். அப்போ இதுக்கு அடுத்த லெவல் வரக்கூடியதை என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம வந்து டிவைட் பண்ணி வந்து காமிப்போம். என்ன பண்ணுவோம், எப்படி எதால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ 1/8 கீழே உள்ளது என்ன ஆகும், தலைகீழியா மாறும். கீழே உள்ளது மேலே போகும்போது தலைகீழியா மாறும். 16/3 இது அடி கொடுத்தீங்கன்னா 2, 2/3. அப்போ இந்த வேல்யூ ஒவ்வொன்றும் என்ன ஆகுது, 2/3 மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு. அப்போ 1/18 அது கூட என்ன பண்றோம், 2/3 மல்டிப்ளை வந்து பண்றீங்க. பண்ணீங்கன்னா 9 வரும். அகைன் 1/27. அவ்வளவுதான். இது வந்து ஜிபி மெத்தட் இருக்கு இல்லையா, அதுல நாம வந்து பண்ணலாம் ஈஸியா. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ அப்போ எலிமினேஷன் டெக்னிக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம்னா கொஞ்சம் ஆராயணும். அடுத்து வந்து பாருங்க, ஸோ இதுல நெக்ஸ்ட் டேம் எதுன்னு வந்து கேட்குறாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே 2, 24, 18 சம்திங் 2ஆல வந்து முடியுது. ஆனா இது மட்டும் 1/30 வந்து இருக்கு. ஸோ தொடர்ந்து வரிசையில நெக்ஸ்ட் டேம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், ஜிபி மெத்தட் ஏபி மெத்தட்ல வந்து பண்ணிடலாம். நீங்க நம்பர் சிஸ்டத்தை என்ன பண்ணணும், தெளிவான முறையில வந்து படிக்கணும். ஸோ இந்த மெத்தடும் என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் டேமோட சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு வந்து மெயினா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். 2/16, 1/16 ஆன்சர் போடுங்க. ஸோ சம்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி படிச்சீங்கன்னா போதுமானது. ஓகே, ஸோ அடுத்த சம் வந்து பார்த்துருவோம். ஸோ அடுத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ இதை பொறுத்தவரையில நீங்க வந்து ஒரு சிலது டக்கு டக்குன்னு எலிமினேஷன் டெக்னிக் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஓவராலா ஹெச்எஃப் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஹெச்எஃப்ல சாரி எல்சிஎம்ல இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப் வந்து பார்த்துருக்கோம். ஈக்குவேஷன் டைப்ல என்ன வருது, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, இது ஏற்கனவே வந்து பார்த்தது தான், இது ஏற்கனவே பார்த்தது தான். கடைசியாக எந்த சம்ல இருந்தோம், ஏன்னா இது இது போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதிலே உட்காந்துருக்க கூடாது. சில பேர் என்ன பண்ணுவான், ஒரு கொஸ்டினுக்கு மேக்ஸுக்கு ஆன்சர் எடுத்துட்டோம்னா அதிலே இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே டைம் ஆச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கணும். ரைட்டா? இது பண்ணிக்கோங்க. ஸோ மீதி நம்ம வந்து ஈவினிங் வேணா கிளாஸ் வச்சிடலாம். ஃபிசிக்ஸ் வேற முடிக்க வேண்டியிருக்கு.
ஸோ இன்னைக்கு ஈவினிங் வச்சுக்கலாம், நாளைக்கு காலையில ஈவினிங் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆன்சரு நான் மத்தியானத்துக்கு போல வந்து ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ மேக்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப்பை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த இதுல ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப் போயிட்டு நம்ம ஒவ்வொன்றா தெளிவா வந்து சொல்லி கொடுத்துறேன். இந்த இந்த டைப் நிறைய கேட்குறாங்க. ஓகே, ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? எக்கச்சக்கமா வந்து கேட்குறாங்க. இதை வந்து பயிற்சி எடுங்க. ரைட்டா? ஸோ வகுப்பை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக நம்ம ஆட்சியர் கல்வியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் உங்களால் மிகச்சிறந்த முறையில் வெற்றி பெற முடியும். ஓகே. ஸோ ஆட்சியர் கல்வியோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட முடிச்சுக்குவோம். ஈவினிங் பார்ப்போம். ஈவினிங் பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல, நான் சொல்கிறேன். சந்திப்போம். நன்றி. நான் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு குறிப்பு எல்லாம் இப்போ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். படிக்க ஆரம்பிங்க. டெஸ்ட்டை சிறப்பாக பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.